السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய பெண்களுக்கான இந்த மார்க்க வகுப்பிலே திருமணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய உறவுகளும் சட்டங்களும் என்கின்ற தலைப்பில் திருமணம் மூலம் ஏற்படக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அதனுடைய மார்க்க ரீதியான சட்டங்கள் என்ன, எப்படி நாம் அவைகளை நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த திருமணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய உறவுகள் அப்படி என்று நான் சொல்ல வருவது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நம்ம திருமணத்துக்கு முன்னால் பிறப்பு ரீதியான ஒரு உறவு இருந்திருக்கும். தாய், தந்தை, சகோதரர்கள், அதுபோல் அதாவது அந்த தாய் வழி சகோதர உறவுகளில் சாச்சா, மாமா, மாமி இப்படி என்று சொல்லி ஒரு உறவு என்ன இருந்திருக்கும். இது பிறப்பால் ஏற்பட்ட உறவுகள். இந்த பிறப்பால் ஏற்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஈர்ப்பு, அது நம்ம கண்டு வளர்ந்து பார்த்து வளர்ந்தது என்கின்ற அந்த தொடர்பு இருக்கும். திருமண பந்தத்தின் மூலம் இணைகிற நேரத்தில் ஒரு புதிய செட்டு உறவுன்னு வந்து என்ன செய்யும், சேரும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த திருமணம் முடிக்கக்கூடிய கணவனுடைய உறவுகள் அனைவரும் புதிய ஒரு உறவுகளாக வந்து என்ன செய்வார்கள், அதில் சேருவார்கள். அதே போல் அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய அந்த குடும்பம் அப்படியே என்ன செய்யும், உறவுக்காரராக இவர்களுக்கு மாறுவார்கள். ஆனால் இது பிறப்பால் ஏற்பட்ட உறவு அல்ல. கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் சேருகிற நேரத்தில் கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அப்படியே மனைவிக்கு சொந்தக்காரராக என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. அதே போல் மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அனைவரும் கணவனுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள். ஆனால் இந்த சொந்தத்தை அங்கீகரிப்பதிலே ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். திருமணம் முடித்து கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில் கணவனுடைய தாயை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, கணவனுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, அல்லது என்ன கணவனுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில். அதே போல் மனைவியை ஏற்றுக்கொண்ட அளவில் மனைவியுடைய தாய் தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, அந்த மனைவியுடைய அதாவது சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்படி என்ற ஒரு பிரச்சனை பொதுவாக என்ன செய்யும், திருமணம் முடித்த பின்னால் ஏற்படும். கணவன் என்ன விரும்புவார் அப்படின்னு சொன்னால், ஏண்ட தாயை நீ உண்ட தாய் மாதிரி என்ன செய்யணும், பார்க்கணும். எனது தந்தையை உங்களோட தந்தை மாதிரி என்ன செய்யணும், பார்க்கணும். ஏண்ட தங்கச்சி உங்களோட தங்கச்சி மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் நினைக்கணும். ஏண்ட தாத்தா உன தாத்தா மாதிரி என்ன செய்யணும், நினைக்கணும். அப்படின்னு கணவர் ஒரு வேண்டுகோள் என்ன செய்வார், வைப்பார். மனைவி பக்கத்திலிருந்து என்னது, அதே மாதிரி ஏண்ட தாயும் தாய் தானே, அது ஒரு எதிர்வாத அமைப்பில் இருக்கும். சொல்கிற ஸ்டைல் வித்தியாசமாகி வணங்கிட்டா, ஏண்ட தாயும் தாய் தானே, ஏண்ட தந்தையும் தந்தை தானே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுமா இல்லையா அப்படி என்கின்ற அமைப்பில் ஒரு பிரச்சனை வந்து திருமணம் முடித்து ஒரு 2-3 மாதங்கள்லேயே என்ன செய்யும், ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், சமுதாயத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அதை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸப்ட் பண்ணிக்கொள்வது குறைவு. லேசாக என்ன செய்கிறதில்லை, எக்ஸப்ட் பண்ணுவதில்லை. ஒரு போராட்டம் அங்கே என்ன செய்கிறது, பெரும்பாலும் எல்லா இடங்களில் இல்லாது விட்டாலும் கூட பெரும்பாலும் என்ன அப்படி நடப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈஸியாக எக்ஸப்ட் பண்ணி கொண்ட குடும்பங்களில் கூட பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் நான் எவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களோட தாயை என் தாய் மாதிரி பார்ப்பேன், அவங்களோட தந்தை என் தந்தை மாதிரி என்ன செய்வேன் நான் பார்ப்பேன், அவங்களுடைய தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லி காட்டுகின்ற இடத்துல தான் கணவனும் இருப்பார், மனைவியும் இருப்பார். ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வந்தால் சொல்லி காட்டுகிற நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அவங்களோட உமாவை என் உமா மாதிரி பார்த்தேன், ஆனால் இப்படி நடந்துட்டாங்கன்னுவாங்க. அதே போல் மனைவியும் அவங்களோட உமாவை என் உமா மாதிரி நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன், ஆனால் இப்படி நடந்துட்டாங்கன்னு அது ஒரு மைனஸாக சண்டை பிடிக்கிற நேரங்களில் வந்து சொல்லி காட்டுவதற்கு அந்த ப்ளஸ் கூட என்ன செய்யுது, யூஸ் பண்ணக்கூடிய நிலையில் குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டு அதை எக்ஸப்ட் பண்ணியும் எக்ஸப்ட் பண்ணாமலும் தான் பிரயாணம் என்ன செய்யுது, வாழ்க்கை பயணம் தொடரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் குடும்பங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இது ஒரு பகுதி. எப்படி இதை நிர்வாகம் செஞ்சுக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி விளங்கிக்கிறது,
அப்படி சில விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் சொன்னாலும் அங்கீகரிக்க முடியாத நிலைமையில கணவனும் இருப்பார், மனைவியும் இருப்பார். நல்லது செய்யக்குள்ளேயே மனைவிக்கு பயமாக இருக்கும், என்றைக்காவது இதெல்லாத்தையும் சொல்லி காட்டுவான் அப்படின்னு மனைவிக்கு ஒரு பயம் இருக்கும். அதே போல் மனைவி ஏதாவது செய்கிற நேரத்தில் கணவன் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறாரு. என்ன ஏதாவது இடத்துல திருப்பி என்ன செய்யும், நமக்கு எதிராக வேலை செய்யும் அப்படி என்று சொல்லி நான் நினச்சேன், நீ இப்படி சொல்லத்தான் செய்வேன் என்று சொல்லி என்ன ரெண்டு பேருக்கு அந்த டைமில் என்ன சொல்லி கொண்டக்கூடிய சிச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த லெவலில் வச்சுக்கொள்ளணும், எப்படி இதை நிர்வாகம் செய்யணும், இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்று தேடிக்கொண்டவர்கள் குறைவு. பொதுவாக எப்படி இருக்கிறவங்க கூட மனசாட்சிக்கு படி பேசுவோம் அப்படி என்று யோசிச்சு வாழ்கிறவங்க தான் அதிகமே தவிர மார்க்க ரீதியாக இதனுடைய எல்லை என்ன, நம்ம எப்படி நடக்கணும், இதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன அப்படி என்றதை நம்ம புரிஞ்சு கொண்டது குறைவு. இது முதல் அம்சம். இரண்டாவது, சட்ட ரீதியாக சில ரீதியாக சட்டங்கள் என்று இருக்குது. சட்டங்கள் என்றால் யாரோட எப்படி பழகணும், இது ஹராமா ஹலாலா, இப்படி பேசலாமா, தனிமையில் இருக்கலாமா, அவர்களோட பயணம் செய்யலாமா, அவர்களுக்கு உபகாரம் செய்யாது விட்டால் என்னுடைய சட்டம் என்ன, உபகாரம் செய்தால் எனக்குரிய கூலி என்ன, இவர்களில் யாரை நம்ம திருமணத்து விஷயத்தில் குடும்பத்தில் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம், யாருக்கு முடிச்சு கொடுக்கக்கூடாது, இது சட்ட ரீதியான பகுதி. எனவே நிர்வாக ரீதியான ஒரு வழிகாட்டலும் தேவை, சட்ட ரீதியான ஒரு வழிகாட்டலும் என்ன தேவை. அதாவது திருமண பந்தத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கணவன் வழியான உறவாக இருக்கலாம், மனைவி வழியான உறவாக என்ன செய்யலாம், கணவனுக்கு மனைவி வழியான உறவு, மனைவிக்கு கணவன் வழியான உறவு, இந்த உறவு விஷயங்களில் எப்படி நடந்து கொள்வதென்ற ஒரு நிர்வாகம் என்ன தேவை. இப்போ இது சம்பந்தமாக நான் தனிப்பட்ட தலைப்புக்களை பேசியிருக்கிறேன். ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு ஆண் மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு ஆண் மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க என்ற வழிகாட்டல் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுபோல் ஒரு சில தலைப்புகள் குடும்ப உறவுகளில் திருமணம் முடித்த பின்னால் பெற்றோர்களுக்கு இடையிலான தொடர்பும் இந்த தம்பதிகளுக்கு இடையிலான தொடர்புடைய எல்லைகள் என்ன, திருமணம் முடித்த பின்னால் கணவனுடைய பெற்றோர்கள் எந்த அளவில் இன்வால்வ் ஆகணும் சொந்த வாழ்க்கையில், மனைவியுடைய பெற்றோர்கள் எவ்வளோ இன்வால்வ் ஆகணும் இந்த சொந்த வாழ்க்கையில், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இதை பற்றி என்ன செஞ்சுக்கிறோம், தனியாக நாங்கள் பேசியிருக்கிறோம். முடிந்தால் கட்டாயம் நீங்கள் அந்த விஷயங்களை பாருங்கள். அதே போல் உறவும் அறிவும் என்ற ஒரு தலைப்பிலையும் பேசியிருக்கிறோம். காரணம், உறவுகளை நிர்வகிக்கிறேன்னு சொன்னால் எந்த அளவில் எங்களோட அறிவு என்ன செய்யணும், உறவை பற்றி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இது போன்ற தலைப்புகள் எங்களோட குடும்ப சம்பந்தமான நிர்வாகத்துடைய அறிவை வளர்க்கும். ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் என்னதான் அறிவு நமக்கு சரியாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு நம்ம அடிமையாகிடுவோம். திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டண்டு, அப்படியா இல்லையா, திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டண்டு, அவனுக்கு அறிவு இருக்குது. பிரச்சனை உணர்வுல, பிரச்சனை எங்கே இருக்குது, ஆசை. அறிவில் அவனுக்கு கூடாதுன்றது தெரியும், அப்படியே களவெடுக்கிறான், ஆசை. எதில் களவெடுக்கிறான், ஆசையில் களவெடுக்கிறான். அப்போ அவனுக்கு உனக்கு எங்கேயாவது கோர்ட்டில் திருடுவது கூடாதுன்னு தெரியாதான்னு யாரும் கேட்கறது இல்லை. என்ன திருட்டு கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். அறிவை எது மிகைக்கும், உணர்வு மிகைக்கும். இந்த உணர்வு மிகைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், எப்படி இருந்தால் எங்களோட உணர்வு என்ன செய்யும், கட்டுப்பாடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கட்டாயம் குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சு பிரயோசனம் இல்லை, விளங்கிட்டா. அந்த டைமில் வாழ்கிற டைமில் தெரிஞ்சுக்கணும். அப்படியே நமக்கு அதுக்கு பிறகு தெரிய வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அது என்ன செய்யும், ஒரு உதவியாக இருக்கும். இதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொண்டு நிறைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை நிறைய படிக்கணும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய வழிகாட்டல்களை என்ன செய்யணும், படிக்கணும். அதில் சில விஷயங்கள் கட்டாயமாக ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் அதாவது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. ஆரம்பமாக இந்த தலைப்பை இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்றதோட இன்னொரு அம்சம், அதாவது இதை திருமணம் முடிக்காதவங்க யாராவது இதில் இருந்தீங்கன்னு சொன்னால் இது நமக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பு அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. திருமணத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த நுழைஞ்செல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க குடும்ப வாழ்க்கையை திறம்பட செஞ்சு கொண்டு போகிறதுக்கு என்ன அது ஒரு வாய்ப்பாக அமையும். அது ஒரு அறிவு வழிகாட்டல் இருக்கிறது என்ன செய்யும், ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும், அமையும். முதலாவது, பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அது என்ன பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, பெண்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரம்பமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லா வகையிலும் ஆண்களுக்கு சமமாகவே இஸ்லாம் என்ன செய்து பார்க்குது. இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் என்பவர்கள் ஆண்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான், அதாவது ஈக்குவலானவர்கள். சட்ட ரீதியாகத்தான் அவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்குதே தவிர ஆண்களுக்கு எப்படி சில சட்டங்கள் வித்தியாசமாக இருக்குதோ அதே போல் பெண்களுக்கு சில சட்டங்கள் என்ன வித்தியாசம்.
இதுதான் வித்தியாசமே தவிர அவர்கள் இவர்களை விட குறைந்தவர்கள் உண்டோ அல்லது இவர்கள் அவர்களிட உயர்ந்தவர்கள் உண்டோ இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் நிர்வாக ரீதியான தகுதிகளை நாம் ஆண்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். உடல் ரீதியாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பின் காரணம், பலத்தின் காரணமாகவும் அவர்கள் தங்களது சொத்துக்களிலிருந்து செலவழிப்பதின் காரணமாகவும், இந்த ரெண்டின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிறப்பு பெறுகிறார்கள். அதாவது நிர்வாக ரீதியான ஒரு சிறப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடைகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இதை தவிர உயர்வு தாழ்வு என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யல இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை. சட்ட ரீதியாகத்தான் வித்தியாசம். இப்போ பெண்களுக்கு தலைமை தாங்கக்கூடாது அப்படி என்று சொல்லி இஸ்லாம் ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. அது பெண்களுக்கு தலைமை தாங்கக்கூடாது சட்டத்துடைய அர்த்தம் ஒழுங்காக யோசிக்க மாட்டாங்க, ஒரு தலைகளாக யோசிச்சிருவாங்க அப்படின்ற அர்த்தம் அல்ல. அப்படி எங்கேயும் குர்ஆனும் சொல்லலை, ஹதீஸும் சொல்லலை. எதன் காரணமாக அது வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அவங்களுடைய ஒழுக்கம் தான் மிக பிரதானம். அவங்களுடைய அழகுன்றது ஒழுக்கத்தில் தான் என்ன செய்யுது இருக்கிறது. அப்படி ஒன்று வைத்திருப்பதனால ஒரு பெண் நிர்வாகம் செய்கிற நேரத்தில் என்ன செய்வான்னு சொன்னால் இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நிறைய என்ன செய்வான். ஒரு பெரிய ஒரு ஆட்சியில் இருந்தாலும் ஒரு நிர்வாக தலைமையில் இருந்தாலும் நிச்சயமாக என்ன செய்வாங்க, ஒரு நாட்டை ஆளுகிற இடத்துல அந்த இடத்துல பல ஆண்களோடு உட்கார வேண்டிய நிலைமை, பல ஆண்களோடு கலந்து உரையாட வேண்டிய நிலைமை, தனிமையில் போக வேண்டிய நிலைமை என்று பல சிக்கல் என்ன செய்யும் அந்த பெண்ணுக்கு உண்டு. எனவே இஸ்லாம் அதை என்ன செய்ய, தலைமைத்துவத்தை அந்த இடத்துல தடை செய்யுது. அடுத்தது பெண்களுக்கு இஸ்லாம் அறிவு ரீதியாக ஆண்களை விட குறைந்தவர்கள் எங்கேயும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஆனால் பெண்கள் உணர்வு ரீதியாக அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் சொல்லுது. அறிவு நிறைய இருக்கும், ஆனால் முடிவு உணர்வுல தான் என்ன செய்யும் எடுப்பாங்க. விளங்கிட்டா, ஏதோ ஒருத்தன் முகத்தை வெறப்பா வச்சுட்டிக்கிறவனா அழுகிறவனையும் பார்த்தா எதுக்கு சார்பாக முடிவெடுப்பாங்க தெரியுமா, அழுகுனது சார்பாக என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க. இது உணர்வு ரீதியாக அவங்களுக்கு என்ன செய்யும், இவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பான், யாரா முகத்தை அப்படி வச்சிருக்கிறார், ரெண்டு வழக்கு வருது உங்களுக்கு. ஒருத்தர் அழுதுட்டு வராரு, ஒருத்தர் முகத்தை வெறப்பா வச்சுட்டிக்கிறாரு, நீங்க உடனே என்ன முடிவெடுப்பீங்க, இயல்புல என்ன வரும் தெரியுமா, இந்த இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல, யாரு இந்த வெறப்பாய்க்கிறவனை பார்த்து இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல முடிவெடுக்கிற தன்மை பெண்கள்கிட்ட என்ன செய்யும், அவசரமா வந்துடும். ஆனால் அறிவு ரீதியாக இவனும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கின்றிருக்கும், ஆனால் உணர்வு என்ன செய்யும், அந்த பக்கம் போகும். இதுதான் இஸ்லாம் அவர்களை என்ன நீங்க நிர்வாக ரீதியாக வர வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணமே தவிர குறைபாடுகள் இல்லையெண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ மன்னர் மாற வரலாறு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படி சொல்ற நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வரலாறு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட என்ன, அதாவது சுலைமான் அரசர் ஆட்சி காலத்தில் ஷிர்க் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய ஆட்சி வரலாறை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பெண் அந்த அமைச்சர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் தாண்டி யுத்தத்தை தவிர்த்து அந்த கூட்டத்தையே இஸ்லாத்தை தழுவ வச்ச பெண்மணி யாரு, அந்த ஆட்சியில் உள்ள அந்த பெண்மணி தான். மற்ற நும்ருதுடைய ஃபிரௌனுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனது சமுதாயத்தை கொண்டு நெருப்பில் போட்ட சமுதாயம் தான். ஆனால் இந்த பெண்ணுடைய ஆட்சி என்ன செஞ்சது, அவர்களை இஸ்லாத்துக்கு வர வச்சது. எனவே நிர்வாகம் திறமையாக செய்ய தெரியாது என்பதல்ல. வல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. பெண் தனது வீட்டில் நிர்வாகம், அவள் அந்த நிர்வாகத்தை பற்றி கேட்கப்படுவாள் என்று கூட இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது. அப்போ உண்மையிலே உலகத்திலேயே நிர்வாகத்திலே மிக சிறந்த நிர்வாகம் என்று சொன்னால் ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யறதான். ஏன்னா அதில் தான் ஜனாதிபதியும் இருக்க போறார், நீதிபதியும் இருக்க போறாரு. அப்ப என்ன ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யற பொறுப்பு யாருக்கு, ஒரு பெண்ணுக்கு உண்டு என்று இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. என்றாலும் கூட சில இடங்களில் இஸ்லாம் அந்த விஷயத்தை அவர்களுக்கு நிர்வாகத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம் பெண்கள் அறிவு அவர்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் கூட சில நேரத்தில் உணர்வுக்கு என்ன செஞ்சிருவாங்க, முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். ரெண்டாவது ஒழுக்கமாக வாழ வேண்டிய ஒரு நிலையில் அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறதுனால பலவிதமான சிக்கல்கள் அவர்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும் என்றுதான் காரணமே தவிர வேற எதுவுமே என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இஸ்லாத்தை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்துகளை நம்ம தேடி என்ன செய்யணும், நிறைய படிக்க வேண்டும். இதோடு அப்படி நம்ம படிச்சுட்டோம் என்று சொன்னால் நமக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம், நமக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த குடும்ப வாழ்க்கை அப்படி என்று இணைகிற நேரத்திலே நாம் பார்க்கிற முதலாவது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அதாவது சிக்கல் அல்லது ஒரு ஆணுக்கு வரக்கூடிய சிக்கலும் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை விஷயத்தில் தான் பெரும்பாலான சிக்கல் என்ன செய்யும் ஏற்படும். திருமணம் பேசுகிற நேரத்திலேயே அதாவது மாப்பிள்ளையை பார்க்குற நேரத்தில் அவருடைய உம்மா மாப்பன் சேர்த்து பார்ப்பாங்க, அப்படித்தானே, அவங்களுடைய தாய் தந்தையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஏன் தாய் தந்தை பெண் சைடால் பார்க்குற நேரத்தில் அதை ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. காரணம், ஏன் மகள் வாழ போகிற வீடு அப்படின்னு அதை முதலாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய தாய் தந்தை போன்று இருக்க வேண்டிய ஒரு நலம் என்ன செய்யும் அவருடைய வீட்டில் போய் இருக்கிற நேரத்தில் ஏற்படும். இதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு சில வழிகாட்டல்கள் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்,
நமக்கு யார் நம்மளை பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் நமது தாய். நாம் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தான் தந்தை. தந்தை மாதிரி தாய் மாதிரி என்று யாருமே என்ன இல்லை. தாய் மாதிரி தந்தை மாதிரி என்று உலகத்தில் யாரும் இல்லை. தாய் தந்தை அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் என்னது உலகத்தில் இல்லை. மாதிரி எப்பயும் வேற மாதிரி அது ஒரு நிலைமை வந்துடும். தாய் தந்தை தான் தாய் தந்தை. உலகத்தில் வந்து அது கணவனுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களை தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அதே போல மனைவியுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அவர்களுடைய யார் யாரை பெற்றெடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் தாய் தந்தை வாங்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தை அல்ல. இந்த சப்ஜெக்டை வந்து எண்டைக்கும் அதாவது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது சண்டைக்கு யூஸ் பண்றதல்ல, சட்டத்துக்கு யூஸ் பண்றது. இது என்ன செய்யணும் வேண்டாம், தாய் தந்தை என்ற ஸ்தானத்துக்கு என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பெற்றவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கொண்டு போகக்கூடாது. அவரவர்கள் தான் தாய் தந்தை. எனக்கு தாய் உனக்கு தாய், அது மாதிரி நீங்களும் என்ன, அது உங்களோட தாய்னா எனக்கு தாய் மாதிரி தானே, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யும், ஒரு காடு நீ தாய் மாதிரியா பார்க்குறேன் அடுத்த கேள்வியை உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யும், உண்டாக்கும். யாரும் தாய் தந்தை ஆக முடியாது. அதே போல மகள் மாதிரி அப்படின்னு ஒன்று இல்லை உலகத்தில், அல்லது மகன் மாதிரி அப்படின்ற உலகத்தில் ஒன்று இல்லை. மகன்டா மகன் தான், மாதிரி எல்லாம் உலகத்தில் என்னது ஒன்றும் இல்லை. அப்படி எனவே மகன் மகள் என்ற இடத்துல நம்ம யாரை பெற்றோமோ அவர்கள் தான் என்ன செய்யணும். அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லா இவலதுனஹும், அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள். அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இடத்துல நம்ம இயல்பாகவே புரிஞ்சு கொள்ளணும், உலகத்தில் இந்த இடத்திற்கு பெற்றோர்களை தவிர வேற யாரும் வர முடியாது. இந்த இடத்துக்கு பிள்ளைகளை தவிர வேற யாரும் என்னது வர முடியாது. இது தாய் தந்தை வழி, அதை எனது கணவன் வழி சொந்தம் நம்ம மாமி மாமான்னு சொல்றோம். இது எனது மனைவி வழி சொந்தம் நம்ம மாமி மாமான்னு சொல்றோம். அவர்களுக்கு என் மீது உள்ள கடமை, அரபுல சொல்வார்கள் இதுக்கு முசாஹரான்னு சொல்லி. முசாஹரான்னு சொன்னால் திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட உறவு. இதுல இவர்களுக்கு உள்ள கடமை என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு குடும்ப உறவுக்காரராக இருப்பதனால, தன் கணவனுடைய தாய் தந்தை என்பதனால், அல்லது கணவன் தன் மனைவியுடைய தாய் தந்தை என்பதனால் அவர்களோடு சேர்ந்து நடப்பது, அவர்களோடு உறவு பாராட்டுவது எனக்கு அல்லாஹு தஆலா நன்மை தருகிறான். உலகத்தில் உள்ள எந்த தாய் தந்தைக்கு நன்மை செஞ்சா எங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நன்மை தருவான். அந்த அடிப்படையில் நம்ம உறவுல சேர்ந்து இருக்கிறோம். எனது மனைவியின் தாய் தந்தை அல்லது எனது கணவனின் தாய் தந்தை, அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு நன்மை என்ன செய்யறான், தாரா. நம்ம யார் யாருக்கோ என்னமோ செய்கிறோம். அப்போ என் கணவனை பெற்ற தாய் தந்தைக்கு நான் உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு என்ன செய்வான், கூலி தருவான். அவர்கள் தரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அவைகளை பொறுத்து கொள்வதன் மூலம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், கூலி தருவான். கூலியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் அடிப்படையில் நம்ம செயல்படுறோமே தவிர கடமையின் அடிப்படையில் அல்ல. எப்படி இருக்கணும், கடமையின் அடிப்படையில் அல்ல நம்ம செயல்பட வேண்டியது. இந்த இடத்துலலாம் எப்படி செயல்படணும்னு சொன்னால் கூலியின் அடிப்படை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இதில் நம்ம பொறுத்து போவதனால, இதில் நம்ம விட்டு கொடுத்து போவதனால தன் கணவன் என்னை இன்னும் கொஞ்சம் நேசிப்பான். தன் கணவன் என்ன செய்வான், என்னை இன்னும் கொஞ்சம் நேசிப்பான். அல்ல என் மனைவி நான் வந்து தெரிஞ்சு கொண்டும் பல விஷயங்களை பொறுத்து கொண்டு போவதனால என் மனைவி என்னை என்ன செய்வான், நேசிப்பான் அடிப்படையில் கணவனும். எனவே இது என்னடா இஹ்சான், எந்த அடிப்படையில் நடக்குது, இஹ்சான் என்ற அடிப்படையில். இஹ்சான் என்றால் உபகாரம் செய்வதன் ஊடாக எனக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். இங்க திருமண பந்தத்தில் ஒரு பாசம் கொஞ்சம் என்ன செய்யும், அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் தான் இங்க உபகாரம் நடக்க வேண்டுமே தவிர நீ செய்வது கடமை என்று கணவன் மனைவிக்கு சொல்லவும் முடியாது, மனைவி கணவனுக்கு என்ன சொல்லவும் முடியாது. இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய ரீதியான சப்ஜெக்ட். தாய் தந்தையுடைய இடத்துக்கு உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க. அதே போல பிள்ளைகளுடைய இடத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம யாருக்கும் இன்னொரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக போறதும் இல்லை. நம்ம அதே போல எங்களுக்கு இன்னொரு தாய் தந்தை உருவாக போறதும் இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் எதுவும் கடமையும் இல்லை, எதுவும் எங்களுக்கு என்ன வாஜிப் இல்லை. மார்க்க ரீதியாக எந்த இடத்திலும் யாரும் சட்டமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால், நமது சொந்தக்காரராக அவங்க இருக்கிறாங்க. எப்படி சொந்தக்காரராகிறாங்க, மனைவிக்கு இப்ப நான் சட்ட ரீதியாக ஒரு பகுதி சொல்றேன். அதாவது மாமி மாமா விஷயத்தில் நான் உபகாரத்தை ஒரு பகுதி சொல்லுவேன், சட்டத்தை ஒரு பகுதி சொல்லுவேன். சட்ட ரீதியாக மனைவியாக இருக்கக்கூடிய நீங்க கணவனுடைய தந்தையை திருமணம் முடிப்பது நிரந்தர ஹராமாகுது, நிரந்தர ஹராமாக மாறுது. இந்த கணவன் விவாகரத்தாகினாலும் சரி, பிரிந்து விட்டாலும் சரி, அவங்கள திருமணம் முடிக்கிறது ஹராம். திருமண உறவே இல்லை, நமக்கு குழந்தையும் பெறல எதுவும் பெறல, ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து பண்ணி. அதுக்கு பின்னாலும் அவங்களை என்ன செய்யலாது, திருமணம் முடிப்பது ஹராம். யாரு, கணவனது தந்தையை திருமணம் முடிப்பது ஹராம் என்ற ஒரு உறவு முறை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. நீங்க உம்ராவுக்கு போறதாக இருந்தாலும் அவங்களோட உம்ராக்கு என்ன செய்யலாம், கணவனை பிரிஞ்சாச்சு
விவாகரத்து முடிஞ்சாச்சு, நிரந்தரமா பிரிஞ்சாச்சு, உம்ராவுக்கு யாரோட போகலாம்? அந்த கணவனுடைய தந்தையோட என்ன செய்யலாம்? உம்ராவுக்கு போகலாம். காரணம் என்ன? நிரந்தர மஹரம். அவரை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாத ஒரு கட்டம் என்ன செய்யும் வரும். அதே போல கணவன் மனைவியுடைய தாய், மனைவியுடைய தாய், இந்த மனைவியும் கணவனும் பிரிந்து விட்டாலும் நிரந்தர மஹரமா என்ன செஞ்சிடறாங்க, மாறுறாங்க. ஒரு மனைவியுடைய உறவு கலந்துட்டு போனாலும் மனைவியுடைய தாயை எங்க கூட்டிட்டு போகலாம்? இஹ்ராம், அத மஹரமாக என்ன செய்யலாம் கருதி உம்ராவுக்கு அழைத்துட்டு போவதற்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு நாம் உம்ராவை சொல்றதுக்கான காரணம், நமக்கு மஹரம் என்ற சிந்தனை வரக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று அங்கதானே. அப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அழைத்துட்டு போவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. எனவே திருமண உறவு அகன்ற பின்னாலும் இந்த உறவு என்ன செய்யுது, நிக்குது. திருமண உறவு அகண்டு பிரிஞ்சு எல்லாமே முடிந்த பின்னால் இந்த உறவு நிக்குது. அப்படி என்று சொன்னால் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான ஒரு பகுதி அங்க நமக்குள்ள என்ன செய்கிறோம், நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு உபகாரம் என்கின்ற அடிப்படை. ஓ, இப்படி ஒரு சட்டம் இருக்குது, எனக்கு நிரந்தர மஹரமா இவர் என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. கணவன் கூட அஜ்னபி ஆகிடுவாரு. விவாகரத்தாயினா என்ன செஞ்சிடும், கணவன் அஜ்னபி ஆகிடுவாரு. ஆனா கணவனுடைய தந்தை என்ன, அஜ்னபி அல்ல. அதே போல மனைவி இவருக்கு அஜ்னபி ஆகிடுவாரு. மனைவியுடைய தாய் இவருக்கு என்ன, அஜ்னபி அல்ல. நிரந்தரமான மஹரமா அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மாறி விடுகிறார்கள். மனைவியுடைய தாய் மட்டுமல்ல, மனைவியுடைய தாயுடைய தாய், கணவனுடைய தந்தையுடைய தந்தை, இவர்களாம் என்ன செஞ்சிடறாங்க, அஜ்னபியாக மாறி விடுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நீங்க என்ன நினைக்கணும் என்று சொன்னால், இங்க நடந்து கொண்டிருப்பது உபகாரம். உறவுல ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது. நமக்கு பொதுவாக நாங்கள் என்ன யோசிக்கிறேன்னா, கணவன் எவ்வளவு செய்யறேன்னு பார்க்கறது, அதுக்கு இந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம். மனைவி எவ்வளவு செய்யறேன்னு பார்க்கறது, அந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம். இது சிறந்த உறவு அல்ல. இது என்ன சிறந்த உறவு அல்ல. உறவுல விட்டு கொடுப்போம் தானே வெற்றி பெறவன். உறவு என்று சொன்னால் யார் கூடுதலாக மன்னிக்கிறானோ, யார் கூடுதலாக விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் உலகத்திலே வெற்றி பெறுவான். அல்லாட்ட என்ன செய்வான், வெற்றி பெறுவான். உலகத்திலையும் வெற்றி பெறுவோம் யாரு, அவனா தான் இருப்பான். மறுமையிலே வெற்றி பெறுவோம் யாரு, அவனா தான் இருப்பான். உலகத்திலையும் உறவுல நீங்க உறவோடு எப்படி வாழ்வது. நிறைய பேருடைய கேள்வி என்ன, ஒரே சண்டை நடக்குது, ஒரே பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, இதுல எப்படி நிர்வாகம் செய்வது. இதுல எல்லாம் தனிப்பட்ட ரீதியா தலையிட்டு நீங்க நிர்வாகத்துல எல்லாம் ஒன்றும் முடிக்கலாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம், அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு உங்களே வச்சதெல்லாம் நீங்க நல்ல மனுஷன்றதுனாலதான். அவன் கேட்காமே இருக்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்க போய் தான் அவனை கேட்காம எல்லாம் வச்சுக்கிறான். ஸோ உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க என்ன செய்ய, யூஸ் பண்ணுங்க. நல்ல குணத்தை யூஸ் பண்ற என்ன, அல்ல எனக்கு ஒரு அறிவை தந்திக்கிறான், ஒரு பண்பை தந்திக்கிறான். அவனுக்கு அறிவை கொடுக்கல, பண்பை கொடுக்கல. நான் அவனை போல ஆகணும் என்றதை விட ஒரு அவநியாயம் இருக்குதா? நான் விட்டு கொடுக்கிறேன். என் அறிவு அதை சொல்லுது, என் பண்பு அதை சொல்லுது. என் அறிவும் எனது பண்பும் எனது நான் வளர்க்கப்பட்ட பண்பாடும் எனக்கு விட்டு கொடுக்கிறதையும் மன்னிச்சுட்டு போறதையும் என்னை தூண்டுது. அப்படி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் அது குடும்பத்தை அடையாளப்படுத்தும், நமது கௌரவ நமது மரபை அடையாளப்படுத்தும், நமது சொந்தங்களை அடையாளப்படுத்தும். நான் யார், எனது பண்பு என்னத்தை அடையாளப்படுத்தும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு மஆதின், மக்கள் என்பவர்கள் இந்த நிலத்தில் இந்த கிடைக்கக்கூடிய கனிய வளங்கள் போன்றவர்கள். ஹியாருஹும் ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா இதா ஃபக்ஹு. இஸ்லாத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஜாஹிலிய காலத்தில் எவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் சொல்லுவாங்க. எப்படி அது? இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் சிறந்தவர்கள் யாருண்டா, ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்களே அவர்கள் தான். நாங்கள் காலம் அவர்களை மாத்தல. இஸ்லாத்துக்கு முன்னாலும் அவங்க அப்படித்தான், இஸ்லாத்துக்கு பிறகும் என்ன அவங்க அப்படித்தான். குணங்களும் பண்புகளும் என்றைக்கு அப்படித்தான் இருக்கு. குணங்களும் பண்புகளும் அதெல்லாம் மாறுறதா இருந்தால் ஒரு பெரிய போராட்டத்தை அந்த நபர் எடுத்திருக்க வேண்டும். அந்த நபர் என்ன செய்யணும், குணங்களை மாற்ற முடியாதுன்றது இல்லை, ஆனால் பெரும் போராட்டத்தை ஒரு மனிதர் எடுத்தா தான் குணத்தை என்ன செய்யலாம், மாற்ற முடியும். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, குணம் மாற்றுதல் என்பது ஒரு பெரிய ஒரு பண்பாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு மனிதனுடைய குணத்துக்கேற்ப பேச்சு வருமா, பேச்சுக்கேற்ப குணம் வருமா? ஒரு மனிதனுடைய குணத்துக்கேற்ப பேச்சு வெளியே வருமா, பேச்சுக்கேற்ப குணம் மாறுமா? குணத்துக்கேற்ப பேச்சு வரும். இதான் நிறைய பேருடைய பதில். ஆனால் அது தவறு. பேச்சுக்கேற்ப தான் குணம் மாறும், பேச்சுக்கேற்ப தான் குணம் மாறும். ஒரு அதான் மகா உச்சகட்ட கோபமுடையவனும் மெதுவாக பேசினாண்டா அவனுக்கே நான் சொஃப்டாகிக்கிற உணர்வு அவனுக்கு விளங்கும். பெரும் கோபக்காரன் அவன் சொஃப்டா பேசினான்னு வைங்களேன் ஒரு இடத்துல, அவனே அழுகிற அளவுக்கு அவனுக்கு மாறிடும் உடம்பு. அவன் அதாவது நம்ம நினைக்கிற நம்ம குணத்துக்கேற்ப பேச்சு வருது இல்லை, பேச்சு கேட்பதான் எங்களோட குணம் மாறுது. சொஃப்டா நீங்க பேசுற நேரத்தில், அமைதியாக பேசுற நேரத்தில் உங்களுக்குள்ளேயே ஒரு குணமாற்றத்தை நீங்க என்ன செய்வீங்க, உணர்வீங்க. ஒரு குணத்துடைய மாற்றத்தை உணர்வீங்க. அல்லாஹு தாலா சொல்றான், அதாவது வக்ஸித் ஃபீ மஷீக் வஹ்துல் மின் சௌத்திக் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லவ் சௌத்துல் ஹமீர். உங்களது நடையில் நீங்கள் ஒரு நடுநிலையான நடையை கையாளுங்கள்,
நடுநிலையா நடங்க. உங்களோட குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். பேசுகிற நேரத்தில் உங்களோட குரல்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். உலகத்திலே அருவருக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அந்த அல்லாஹ் தாலா வெறும் குரலை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரலுடைய தன்மை உங்களோட பண்பாட்டை என்ன செய்யும் தீர்மானிக்கும். எனவே நாம பேசுகின்ற முறை மூலம் எங்களோட குணங்கள் மாறும். பேசுகின்ற முறை மூலம் குணங்கள் மாறும். குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறதில்லை. குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறதில்லை. பேசுகின்ற நேரத்தில் அது குணத்தை நம்ம உரத்து பேசுகிற நேரத்தில் கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரிச்சதுனால உரத்து பேசுறதெல்லாம் இல்லை. எப்படி கோபம் அதிகரிச்சதுனாலலாம் நம்ம உரத்து பேசலை. நம்ம உரத்து பேச பேசத்தான் கோபம் என்ன செய்யும் அதிகரிச்சு. கொஞ்சம் உரத்து பேசுனீங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் கோபம் கூடும். இன்னும் கொஞ்சம் கோபம் என்ன செய்யும் கூடும். நீங்க நினைக்கிறீங்க கோபம் கூட்டினதுனால தான் கத்தி பேசுற முடியும். இல்லை, கத்தி பேசுறதுனால என்ன செய்யுது கோபம் கூடிக்கிட்டே வருது. நீங்க கொஞ்சம் சவுண்டை குறைச்சிங்கன்னா கோபம் தானே அடங்கும். கொஞ்சம் முதல்ல என்ன சொல்லுவோம், உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றதை விட கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், அந்த 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 பேசுறவட குரலுக்கே எங்கட குரலும் குறையுது. ஒருத்தர் வந்து எங்களோட அமைதியா பேசினார் வைங்களேன், கோவ டைம்ல எங்களுக்கு குரல் அப்படியே குறைஞ்சிருது. கோவ டைம்ல முன்னால் உள்ள ஒரு சவுண்டு போட்டு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன செய்யுது சவுண்டு கூடுது. என்ன காரணம்? எனவே குணங்களை மாற்றுவதற்கான முயற்சி என்பது சாத்தியமானதுதான். ஆனால் நாங்கள் விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் என்பது எங்களோட பண்பாட்டை நம்ம என்ன செய்யணும் காட்டணும். அவன் எவ்வளவு தாரானோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் குணத்தை வந்து தருவோம் என்ற நிலைமையில நம்ம எப்பயும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அது எங்களோட பண்பாட்டை எங்களோட குடும்பத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த இடத்துல ஆரம்பமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இங்க கணவன் மனைவியுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தந்தை தாய்க்கு ஏதாவது செய்வதாக இருந்தாலும் மனைவி கணவனுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யறதுனா கடமை கிடையாது. இங்க எதிலேயும் என்ன சட்ட ரீதியான கடமை இல்லை. நாளை மறுமையில் செய்யாது விட்டால் நீங்கள் குற்றவாளியாக கேட்டா இல்லை. மறுமையில் அல்ல என்னைய குற்றம் பிடிப்பானான்னு கேட்டா என்ன அந்த இடத்துல இல்லை. அதே நேரம் நாங்க எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நலவுக்கு நலவு தான் கூலியா இருக்கணும். எப்பயும் நலவுக்கு நலவு தான் கூலியா இருக்கணும். இந்த அடிப்படையில் அங்கே எந்த அளவு நலவு நடக்குதோ அந்த நம்ம அதை விட கூடுதலாக என்ன செய்யணும் நலவை காட்டணும். சில நேரங்களில் ஒருவருடைய தாய் தந்தை கொஞ்சம் மென்மையானவராகவும் மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் ரஃபானவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் சாஃப்டானவங்களாகவும் இவங்க வந்து கொஞ்சம் ரஃபானவங்களா இருக்கல. எங்களோட உமா மாதிரி உங்களோட உமா இருந்தால் நானும் நல்லா தானே இருக்க போறேன்னு முடிச்சிருவாங்க. விளங்கிட்டா? நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வாஜிபெல்லாம் இல்லையே, கடமையெல்லாம் இல்லையே. அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம உபகாரமாக நடந்து கொள்வது, அவர்களோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, அதை சபர் செஞ்சு கொள்வது, அதை மன்னித்து பொறுத்து போவது, இதனூட நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நன்மை இங்கே என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கு. இதுதான் சப்ஜெக்டை தவிர தாய் தந்தையோடு நீங்க முரண்பட்ட தண்டனை உங்களுக்கு இங்க என்ன இல்லை. தாய் தந்தையோட முரண்பட்ட உங்களுக்கு என்ன பாவமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க என்ன இல்லை. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன் பெற்றோர்களை சபிப்பவனை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக அப்படின்னா. தன் பெற்றோர்களை சபிப்பவனை அல்லாஹ் தஆலா சபிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், எவனாவது நம்ம பெற்றோர்களை சபிப்பாங்களான்னு. ஏன்னா அவங்க வளர்ந்த ஜாஹிலியா காலம் அப்படி. அவங்க வளர்ந்த ஜாஹிலியா காலம் என்ன, உம்மா வாப்பாக்கு ஏசாத காலம். இன்றைக்குள்ள ஜாஹிலியா காலம் என்ன, தலகீழான ஜாஹிலியா காலம். அப்போ அன்றைக்கு என்ன எவர்களாவது தன் பெற்றோர்களை சபிப்பார்களா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட நண்பருடைய பெற்றோர்களை சபித்தா அவங்களோட பெற்றோர்களை சபிப்பாங்களா இல்லையா, அதுதான் தன் பெற்றோர்களை சபித்துக் கொள்வதை நாங்கள் சொல்லலாம். எப்படி நீங்க உங்கள் நண்பருடைய 2 பேரோட சண்டை நடக்குது, நாம வந்து அந்த முன்னால் உள்ளவருடைய பெற்றோர்களை நம்ம சபிக்கிறோம். சபிச்சா அவன் என்ன செய்வான், திருப்பி எங்கள் பெற்றோர்களை என்ன செய்வான், சபிப்பான். இது நீங்க உங்களோட பெற்றோர்களை சபிப்பதற்கு சமம் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னொருவருடைய பெற்றோரை சபிப்பது, இன்னொருவருடைய பெற்றோரை ஏசுவது, இன்னொருடைய பெற்றோரை என்னது நம்ம இழிவாக பார்ப்பது, அவன் திருப்பி அதை செஞ்சாண்டா நாம நமது பெற்றோர்களுடைய இழிவுக்கு காரணமா என்ன செய்யறோம், அமைகிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅன அல்லாஹ், அல்லாஹ் அவரை சபிப்பானாக. பெற்றோருக்கு ஏச்சி வாங்கி கொடுக்கறதுக்கு எது காரணமாயிக்குதோ அவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், சபிக்கட்டும். அப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும், நம்ம செய்யற செயல்பாட்டின் ஊடாக என் பெற்றோர்களுக்கு ஏச்சி வந்து விழுமா. இன்றைக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் உள்ள பெரிய ஒரு முசீபத் என்னன்னா, இவங்க அந்த குடும்பத்தை டச் பண்ண, அவர் இந்த குடும்பத்தை டச் பண்றது. வணங்கிட்டா, எதா இருந்தாலும் ஈக்குவலுக்கு நீ மட்டும் நல்லமா அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சு 2 பேரோட குடும்ப பிரச்சனை என்ன செய்யும் போகும். இது அவர்கள் அவரது பெற்றோர்களை என்ன செய்யறது, திட்டிக் கொள்வதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு காரணங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நமது பண்பாட்டை, நமது விட்டு கொடுத்து போற பண்பாட்டை என்ன செய்வோம், நம்ம அதில் காட்டணும். இன்னும் முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம பண்பாடாக இருக்க இருக்க எப்பொழுதும் நம்மை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டே தான் இருப்பான்னு தாழ்த்த மாட்டான். இந்த விட்டு கொடுப்பின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பானே தவிர
தாழ்த்த மாட்டான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நம்ம அடிப்படையாக வைக்க வேண்டும். அடுத்தது, இந்த கணவன் மனைவியுடைய இந்த குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கல்ல ஒன்றுதான் என்னன்னு சொன்னால், அவர்கள் இந்த அதாவது இவர்களுடைய தாய் தந்தை, அவர்களுடைய தாய் தந்தை, இப்படி என்று வரக்கூடிய இந்த இதில் வந்து கணவன் என்ன செய்வார் என்று சொன்னால், இது ஒரு மார்க்க ரீதியான வாஜிப் மாதிரி என்ன செய்யறது காட்டக்கூடிய தன்மைகள் நிறைய குடும்பங்களை நடக்குது. மார்க்க ரீதியான ஒரு கடமை, அப்படி செய்யாட்டி உனக்கு பெரும் பாவம் என்ற மாதிரி நடக்குது. அப்படி அவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம், மார்க்கம் என்று வந்தால் அதுக்கு குர்ஆன் சுன்னால இருந்த ஆதாரத்தோடு தான் என்ன செய்யணும், சொல்லணும். சட்ட ரீதியாக நம்ம சொல்வதாக இருந்தால் அதை வந்து குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதே போல ஒப்பிடுகிற நேரத்தில் இது வந்து கணவன்மார்கள்ட்ட கூட இந்த மாதிரியான தவறுகள் நிகழும். நீங்கள் அதை சொல்லணும், எதையும் சண்டை பிடிச்சி சொல்லக்கூடாது, விளங்கப்படுத்தி என்ன செய்யணும், சொல்லணும். என்ன சொல்லணும், சிலர் சொல்லுவாங்க, சில கணவன்மாரே உம்மாவா நீயாண்டு வந்தால் எனக்கு உம்மா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அது வளமே எல்லாரும் சொல்கிற டயலாக் அப்படின்னு சொல்லுவார்கள். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஏன் தெரியுமா, இது வந்து உலகத்தில் அன்பு பாசமெல்லாம் படிமுறை வச்சு பார்க்கலாது. நீ ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட், அப்புறம் ஃபோர்த், இப்படி பார்க்கறதுக்கு இல்லை உலகத்தில். முதலாவது நீ, அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது, அதுக்கப்புறம் மூணு, இப்படியா பாசம் காட்டுற உலகத்தில். அப்படியெல்லாம் உலகத்தில் என்ன செய்யலாது, அப்படி ஒரு சிஸ்டம் உலகத்தில் இல்லை. மனைவியுடைய பாசம் என்பது ஒரு தரம், அது வித்தியாசமான ஒரு தரம். கணவனுடைய பாசம் என்றது அது ஒரு வித்தியாசமான தரம். அதே போல தாயுடைய தந்தையுடைய பாசம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு தரம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்குறன்றது இல்லை. சில நேரங்களில் மனைவி எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்டாக இருப்பான், சில நேரங்களில் கணவன் ஃபர்ஸ்டாக என்ன செய்வாங்க, தாய் தந்தையை விட கணவன் ஃபர்ஸ்டாக இடம் இருக்கு. தன் தாய் தந்தையை விட கணவனுக்கு முதலில் என்ன செய்யணும், கொடுக்கணும். உதாரணமாக உம்மா வாப்பாங்க சொல்கிறா நீ அந்த இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணுன்றான். கணவன் சொல்கிறார் போகக்கூடாது. இங்கே யார் ஃபஸ்ட்டு, கணவன் தான் ஃபஸ்ட்டாக வருவார். இஸ்லாமிய அடிப்படையில் கூட கணவன் தான் ஃபஸ்ட்டாக வருவார். இங்கே நீங்கள் உங்களோட தாய் தந்தையை சேர்ந்து நடத்தல பேரில் நான் போவேன்னு சொன்னால் அவனும் போயிடுவான். விளங்கிட்டா, இஸ்லாமிய அடிப்படையில் என்ன, இஸ்லாமிய அடிப்படையில் இந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பட வேண்டிய இடம் வந்து கணவனுக்கு தான். அதே நேரம் மனைவி தாய் வந்து சுகையினமாகிறார், தாய் வந்து ஒரு கடுமையான ஒரு சுகையினமாகிறார். இந்த இடத்துல நீங்கள் கணவன்ட்டு அனுமதி கேட்குறீங்க, பக்கத்து வீடு அல்லது பக்கத்து ஊர், நான் வந்து என்ன இதை பார்க்க போகிறேன், நான் நாளைக்கு வந்து உங்களே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் கணவன் மனைவி என்ன செய்யணும், கட்டுப்பாடாக நிற்கணும். ரைட், நான் ஒரு நாள் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன், உடனே அனுமதிக்கவும் மாட்டேன்டா. மனைவிக்கு என்ன செய்யலாம், தன் தாயை பார்க்கறதுக்காக வேண்டி போகலாம், தந்தையை பார்க்கறதுக்காக வேண்டி போகலாம். போகக்கூடாது இஸ்லாமிய சட்டம் அல்ல, அதெல்லாம் கட்டுக்கதைகள், போய். விளங்கிட்டா, கீழே ஒருத்தர் மௌத்தாகினாரா, மேலே மனைவி வெயிட் பண்ணாலும் கணவன் அனுமதி வரும் வரைக்கும் கணவன் அனுமதி கொடுக்கல, அதனால மேலே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய கதைகள் அல்ல, இதெல்லாம் பொய்யான கதைகள். விளங்கிட்டா, இதெல்லாம் பொய்யான கதைகள். அதே போல இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முன்னாலேயே விறகு வெட்டியிலேயே மனைவி யாரோ சொர்க்கம் போகிற மாதிரி ஒரு கதை ஒன்று என்ன செஞ்சாங்க, பரத்திக்கின்ற. அதெல்லாம் பொய்யான கதைகள். விளங்கிட்டா, அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமெல்லாம் இல்லை. இஸ்லாம் வந்து என்ன ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைகளே என்ன செய்யலை, இஸ்லாம் தூண்டல்ல. விறகு வெட்டியுடைய மனைவி, இதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு குடும்பத்தை விட சொர்க்கம் போகிறனா இது என்ன கதை, இது ரசூலுல்லாஹ் முன்மாதிரி யாரு, ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா சொன்னாங்க என்ன சொர்க்கத்துடைய தலைவிகளில் ஒருவரோட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னால் போகிற அளவுக்கு என்ன நடந்ததுங்க. அப்போ அதனால் இதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு செய்திகள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். இஸ்லாம் வந்து கட்டுப்பாடின்றி விடவும் இல்லை, அதே நேரம் தேவையற்ற கட்டுப்பாடுகள் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லவும் இல்லை. எனவே பாசம் என்று பாசம் கடமைகள் உரிமைகள் என்று வார நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்படுவது கடமை. ஆனால் அந்த கட்டுப்பாடு தாய் தந்தைக்கு நன்மை செய்வதை விட்டு தூரமாக கூடாது. எப்படி நன்மை செய்வதை விட்டு, கணவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது, என்னோட தான் போகணும், அது ஓகே, என்னோட தான், நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொன்னா தான் என்ன, தாய் தந்தையை பார்க்குற விஷயத்தில் போகவே கூடாதுன்னா அங்கே போய் விடுறாரு அவர். அங்கே என்ன செய்கிறாரு, இப்போ மனைவியில கையில் ரைட் வந்துட்டு, உரிமை வந்துட்டு, என் கணவரோடு நான் வாழ்வதா இல்லை பெற்றோர்களை பார்ப்பதா, நீங்கள் தான் என்ன செய்யணும், அது முடிவெடுக்கிற உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல கொடுத்துரும். எனவே இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு முதலாவது அம்சம், கணவன் மனைவி இவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வது என்பது மின்பாபில் இஹ்சான், உபகாரம் செய்தல், நலவு செய்தல், இதனூடாக மறுமையில நன்மை கிடைத்தல் என்ற பகுதியில் உள்ளது. அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வதென்றது தண்ட தாய் தந்தையை திட்டிக் கொள்வதற்கான அவகாசத்தை என்னது வழங்குவதாக அமையும். எனவே திட்டக்கூடாது. என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன பிழை நடந்தாலும் நம்ம திட்டத்தை என்ன செஞ்சிடணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தன் தாய் தந்தைகளை திட்டுவதற்கான வழி என்ன செய்யும், அது உருவாக்கும். எது பிழை எது சரி என்கின்ற அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த கணவன் அதாவது மனைவி உங்களுக்கு இடையில ஒரு இன்னொரு சட்ட ரீதியான உறவு, திருமணம் முடிக்க முடியாத உறவு என்ன செய்யும், ஏற்படும். எனவே அதை நம்ம பேணி நடந்து கொள்ளும். நமக்கு மகரமாக மாறுறாரு இவர் யாரு, கணவனுடைய தந்தை. அதே போல மனைவிக்கு மனைவியுடைய தாய் வந்து கணவனுக்கு என்ன செய்யறா, மகரமாக மாறுற ஒரு உறவு முறையை அங்கே என்ன செய்கிறது,
ஏற்படுகிறது. இதில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்தது, எப்பொழுதுமே நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக வல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன். நான் இதுக்கு பின்னால் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் இது பொருந்தும். பெண் வந்து தன் வீட்டில் நிர்வாகி, வீட்டில் வந்து பெண்கள் நிர்வாகி அப்படின்னு சொல்கிறது. நிர்வாகி என்றால் கொஞ்சம் கையாளுறது சரியாயிக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் நிர்வாகி தானே, அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்டா, இஸ்லாம் சும்மா சொல்லலை, வீட்டில் உண்மையிலே நிர்வாகி பெண் தான். இஸ்லாம் சொல்லாட்டி வீட்டில் நிர்வாகி யாரு? உண்மையிலே பெண் தான் நிர்வாகி. இஸ்லாம் அது உங்களுக்கு நிர்வாகத்தை தந்து நீங்கள் கேட்கப்படுதுன்னு சொல்லுது. நிர்வாகம் செய்கிற பெண்கள் என்ன செய்யணும்டா, எல்லா விஷயத்தையும் புத்திமதியாக கையாளணும். கணவன் தவறு விட்டால், கணவன் இந்த தாய் தந்தை விஷயத்தில் தவறு விட்டாருண்டா, ஏதாவது ஒரு தலைகீழாக சொன்னார்னு சொன்னால் பெண்கள் அணுக வேண்டிய சில முறைகள் உண்டு. பெண்கள் அணுக வேண்டிய முறைகள் உண்டு. ஒரு ஆணோடு நடக்கக்கூடிய முறைகளில் உண்டு தான் ஒரு பெண் எப்பொழுதுமே கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை ஒரு ஆணை என்ன செய்யலாம், 90% என்ன செய்யலாம், ஒரு ஆண்ட விஷயத்தில் செல்வாக்கு செலுத்தும். எப்பயுமே ஒரு ஆணுடைய விஷயத்தில் எது செல்வாக்கு செலுத்தும் என்று சொன்னால் கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை செல்வாக்கு செலுத்தும். நீங்கள் மாற்றணும். பிழை செய்தால் பிழை என்று சொல்லணும், தவறென்றா தவறு என்று சொல்லணும். அதை திருத்தணும் என்றதான நோக்கம், சொல்றது நோக்கம் இல்லையே. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்கள் சிந்தனையை சிறந்த முறையில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பெண்கள் என்ன செஞ்சிடறேன்னு சொன்னால், நல்ல அறிவாற்றல் இருந்தாலும் அதை வந்து கணவனுடைய தவறை உணர்த்து, இப்போ இந்த வகையில் அவர் செஞ்சுட்டு போகிறது பிழை, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறத இன்னொரு டபுள் ஆக்குற மாதிரி தான் சொல்கிறது. அந்த பிரச்சனை இரட்டி பார்க்குற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிக்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. புத்தி கூர்மை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியால வச்சு, அதாவது உம்ராவுக்கு வராங்க. உம்ராவுக்கு வந்த டைமில் அந்த மக்கத்து காஃபிர்கள் தடுத்துட்டாங்க. அப்போ ரசூல் அங்கே சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள், முடிய மலிச்சிருங்க, அப்படி இங்கே செய்ய மாட்டாங்க, மக்காக்குள்ள நுழைய முந்தைய செய்ய மாட்டா. அது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல வச்சு மக்காக்குள்ள ஜித்தால வச்சு நீங்கள் முடிய என்ன செய்யுங்க, சோட் பண்ணி இங்கே குர்பானி கொடுப்போம்னா மனசு வருமா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உம்ராவுக்கு வந்திருக்கிறேன், இங்கே செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ரசூலாலும் கோவம் வந்துட்டு, கிட்டத்தட்ட 1000 பேர் நேராக உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்களோட டென்ட்டுக்குள்ளே வராங்க. ரசூலாம் கோவத்தோட, இன்னும் மக்கள் நான் சொன்னால் எதுவுமே செய்கிறாங்க இல்லை அப்படின்னாங்க. பெண்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கு, ஆனால் அந்த உணர்வு என்று வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், இது இயல்பான ஒரு விஷயம். அந்த உணர்வுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏண்ட மகனும் தவறு செய்வாங்கன்னு தெரியும். ஆனால் உம்மா இவன் வந்து என்ன செஞ்ச எனக்கு அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான்னு வைங்களே, அதானே என் புள்ள ஒரு மாதம் ஃபர்ஸ்ட்டுக்கு அடிச்சிருக்காது, என் புள்ள என்ன செய்யாது ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டுக்கு. நல்லா தெரியும் வீட்டில் பண்ணுற அத்தனை கூத்தும் தெரியும் அவனை பற்றி. ஆனால் தண்ட மகனுக்கு சார்பான சிந்தனை தான் ஒரு பெண்ணுக்கு எப்போ என்ன செய்யும் தெரியும். ஒரு நாள் பாப்பா சொல்லுவார், எப்படி இவன் தான் ஏதோ செஞ்சுட்டு வந்திக்கிறான், இவனை மூஞ்ச பார்த்தா விளங்குது. உங்களுக்கு எப்பயும் பிள்ளைய குறைகான்றதான் என்னது மனசே. அவனை பார்த்து அவன் அப்படி செய்கிறவன், அவன் வீட்டில் பண்ணுற சவுண்டு தெரியும் தானே, இதான் சண்டை நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு வீட்டில் கட்டைசியில் புள்ளை காட்டி வாடி போடி என்று சண்டை வரைக்கும் போய் எங்கேயோ போய் நிற்கும். ஆனால் அந்த பெண் வந்து அந்த பிள்ளைக்கு சார்பாக தான் இருப்பான். அல்லாஹ் தாலா அது ஒரு நலவுக்காக கொடுத்திக்கிறான். அந்த உணர்வை அல்லாஹ் தாலா எதுக்கு கொடுத்திக்கிறான்? ஒரு நலவுக்காக கொடுத்துருக்கிறான். அதாவது அந்த குடும்பத்தை அணைச்சி, கணவனை அணைச்சி, அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து போகக்கூடிய ஒரு பாச உணர்வு தான் அது. ஆனால் அது என்ன செஞ்சிருமெண்டா, சில நேரத்தில் நீதியை தூக்கி என்ன செஞ்சிடும், வீசிடும். அதனால அந்த கணவனுடைய எதுவும் எடுபடாது. அப்போ இந்த மாதிரி உணர்வோட கணவன் வந்த உடனேயே உம்மு சலமாட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எப்படி செய்கிறாங்க. பெண்கள் பொதுவாக எப்படி பேசுவாங்க தெரியும் அந்த நேரத்தில், நீங்களும் இவங்களை நம்பி வந்தீங்களே, நீங்களும் இவங்களை நம்பி மக்கா வரைக்கும் வந்துட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தையை கேட்குறாங்களா, இதுக்கு தான் ஒன்றைக்கே படித்து சொன்னால் இந்த குரூப்போட சேராதீங்க, இன்னும் கொஞ்சம் டபுள் ஆக்கி விடுற பிரச்சனை. நீங்கள் செஞ்சது பாசம் தான், செய்யக்கூடிய உணர்வு தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானிக்கணும் இந்த இடத்துல. இப்போ நான் பேசுகிறதால எரியிற நெருப்பில் என்ன வளருமா, விளங்கிட்டா இல்லையா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம். உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாஹ் வந்த வேகத்தை அப்படியே தணிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் போய் ஒட்டகத்தை அருங்க, நீங்கள் போய் ஒட்டகத்தை அருங்க, நீங்கள் முடிய வலிங்க, அவ்வளோதான் சொல்லி அனுப்பினாங்க. ஒரு ஆட்சி தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு. உம்மு சலமா யார் தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹா? ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க பேசி உடனே சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரோசக்காரி, அதனால என்னை முடிக்க வேணான்னா, என்ன முடிக்க வேண்டாம், கொஞ்சம் ரோசம் எனக்கு என்ன செய்யும், கூடுதலாக வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களோட ரோசத்தை குறைக்க நல்லாட்ட என்ன செய்கிறேன், துவா கேட்குறேன்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் அருங்க, நீங்கள் போய் முட்டை அடிங்க, மக்கள் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க, நேரே ஒட்டகத்தை அறுத்தாங்க, அவங்களோட ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க, அவங்களோட முடியை வலிச்சாங்க. பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க. அப்போ உம்மு சலமா யோசிச்சு என்னடா, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செய்யாமிக்கிறவங்க அல்ல, அதை முதல்ல விளங்கிதான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னா செய்யாம இருக்கிறவங்க அல்ல,
அவங்களுக்கு செய்யலாம் இருந்த என்னன்னா ரசூலுல்லாஹ் செய்யாமிக்கிறாங்களே, மற்றவங்களுக்கு எல்லாம் செய்ய சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் செய்யலை, அது எப்படி என்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. எனவே அதுக்கு வழிகாட்டினாங்க, நடந்துட்டு. எனவே நாங்கள் எப்பயும் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அம்சம், அதாவது அநீதி என்ற அமைப்பில் உங்களுக்கு எதுவும் விளங்கிட்டேன்னு சொன்னால், கணவனிடத்தில் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இங்கிதமாக அதை எடுத்து சொல்லக்கூடிய பண்பாட்டை நம்ம உருவாக்கினோம் என்று சொன்னால், ஒரு 75% குடும்பங்களில் இது வேலை செய்யும். ஒரு கணவனை எடுத்துக்கினா 90% இங்கிதமாக நடந்து அது எடுபடும். 10% 25% சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது நம்ம எக்ஸப்ஷனல், விதிவிலக்கு. ஆனால் பொதுவாக இது என்ன செய்யும், அதாவது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட கொஞ்சம் நான் விரிவாக சட்டங்களோடு நான் சொன்ன தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறேன், பேசிக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி அந்த திருமண உறவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு உறவு தான் கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரிகள், கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரிகள். அதே போல் மனைவியுடைய சகோதரர்கள், மனைவியுடைய சகோதரிகள். எப்படி நம்ம அதாவது ஏற்றுக்கொள்ளாத தன்மை இந்த தாய் தந்தை விஷயத்தில் இருக்குமோ, அதே போல் பெண்களுக்கு இயல்புல அந்த காலம் தொடக்கம், எந்த காலம் தொடக்கம், ரசூலுல்லாஹ்ங்கட காலம் தொடக்கமே வரலாற்றில் இயல்பாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா, மனைவிக்கு முதலாவது பிடிக்காம போகிறது கணவனுடைய சகோதரிகள், கணவனுடைய சகோதரிகள். இது இந்த காலத்தில் உள்ளதல்ல, அந்த காலத்திலிருந்தே என்ன செய்யும், இது இயல்பாக இருக்கும். எனவே இது முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளணும், என்ன இது இயல்பானது, இது என்ன இயல்பானது, இந்த பிரச்சனை என்ன கொஞ்சம் இயல்பானது அப்படி இருக்கும். அதே போல கணவனுக்கு இந்த பக்கத்தில் முதலாவது பிடிக்காம போறா பாருங்கன்னு சொன்னா, அந்தந்த குடும்பம் இந்த அளவுக்கு வெறுப்புகள் இல்லாட்டியும் இந்த அளவில் பிடிக்காம போற மச்சாமார், பிடிக்கலாம் போறது என்ன மச்சாமார என்ன செய்யும், பிடிக்கலாம், உன்னை நானாய்க்கிறானே, உன்னோட தம்பிக்கிறானே, இதான் பேச்சு விளங்கிட்டா, உன்னை நானாய்க்கிறானே, ஒரு தம்பிக்கிறானே, உங்களோட தங்கச்சிக்கிறாங்களே, உங்களோட தாத்தாய்க்கிறாங்களே, இங்கே பேச்சா இருக்கும். இது ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒவ்வாமை, இயல்பாக வரக்கூடிய ஒவ்வாமை. திருமணத்துக்குள்ள நுழைகிற நேரத்தில் இந்த அறிவு இருந்தால் நம்ம சரியாக நிர்வகிப்போம். திருமணத்துக்கு நுழைகிற நேரத்திலேயே இந்த அறிவு இருந்தால் சரியாக நிர்வகிப்போம். இந்த அறிவு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த குடும்ப வாழ்க்கையில் நுழைஞ்சி அப்படி இங்கே வாங்கி அப்படியெல்லாம் போய் ஒரு இடையில வச்சு தான் என்ன செய்யறது, எல்லாத்தையும் கண்டுக்கூடும். இப்படி தான் பிரச்சனையா, அப்படி என் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை, உலகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை விளங்கிட்டா, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை என்ன செய்யும் தெரிக்கும், வித்தியாசமாகி அங்கே ஒரு பிரச்சனை ஆகிக்கும், இங்கே ஒரு பிரச்சனை. இவன் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இல்லைன்னு இவன் சந்தோஷப்படுவான். சரியா, இவன் பிரச்சனையை அவன் கேள்விப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இவன் சந்தோஷப்படுவான். இதுதான் நடக்குது. தவிர 2 பேர்ல வேற வேற பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. பிரச்சனை இல்லாமல் ஒரு உறவு வேணும், ஒரு உலகம் வேணும்னா நம்ம தனியாகிக்கணும். கல்யாணம் முடிக்காமல் ஒன்றும் வாழாமல் தனியாக உட்காந்துரு, அவருக்கு பிரச்சனையே இல்லைப்பா, ஏன் அவன் கல்யாணம் முடிக்கல என்ன செஞ்சிடும் ஆயிரும். அதனால பிரச்சனைகள் இயல்பானது தான். அப்போ இஸ்லாத்தில் சகோதரி உறவு என்ற ஒரு தலைப்பில் நான் பேசி ஒரு தனி தலைப்பு உண்டு. இஸ்லாத்தில் சகோதரி உறவு அப்படி என்று எப்பயும் நீங்க என்ன யோசிக்கணும் சொன்னால், கணவனுடைய சகோதரி என்று வரக்குள்ள நமக்கு ஏன் அதில் ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் ஒருவரோடு மிக பாசமாக இருக்கக்கூடிய 2 உறவுகள் என்ற, அதாவது நீதி அநீதி பார்க்காம, எப்படி நீதி அநீதி பார்க்காம இருக்கக்கூடிய 2 உறவுகள் என்றால் அது சகோதரி தாய். இது உங்களுக்கு தான் கணவன்மாருக்கு தான், உங்களுக்கு தான் கணவன்மாருக்கு தான். ஒருவரோடு எந்த விதமான நீதி அநீதியும் பார்க்காம 2 சப்போர்ட்டஸை நீங்க எடுக்கணுமாக இருந்தா உலகத்தில், இப்போ உங்களுக்கு 2 ஆதரவு தேவை. நீங்க குருட்டுத்தனமான 2 பேர் தேவை. எப்படி குருட்டுத்தனமான 2 பேர் என்ன, நான் என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சுட்டு போற 2 பேர் தேவைன்னா, உங்களோட தங்கச்சியில தாத்தா செலக்ட் பண்ணுங்க, உங்களோட உமாவை செலக்ட் பண்ணுங்க. அதான் நீங்க என்ன சொன்னாலும் அங்கே எடுபடும். விதிவிலக்கா 25% எல்லாமே இருக்குமா, அதை நீ விதிவிலக்கு எதுலையும் யோசிக்க கூடாது. 75% ஒரு சண்டைக்கு போறதா இருந்தா முழு, அதாவது எந்த இடத்துல மாறாத 2 ஆதரவாளர்கள் தேவைண்டா யாரை எடுத்து போகணும், தாயை கூட்டிட்டு போகணும், தங்கச்சியை கூட்டிட்டு போகணும். போனீங்கடா அந்த யுத்தம் வெற்றி. அந்த யுத்தம் என்ன வெற்றி. அவன் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் இங்க எடுபடாது, அந்த ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் எடுபடவே செய்யாது. ஏன் நீங்க உங்களோட சகோதரனை கூட்டிட்டு போனவங்களே 10 நிமிஷத்துல ஆதாரம் ஏதாவது போட்டான்னு வைங்க, இவள் தான் ஏதோ பிள்ளை செஞ்சுக்கிறான். யாரு, சொந்த தம்பி சொல்லுவான், சொந்த அண்ணன் சொல்லுவான், என்ன இவள் தான் ஏதோ, என்ன நியாயமா யோசிக்கிறான், வேற ஒன்றும் இல்லை, அவன் நியாயமா யோசிச்சு ஏதோ பிரச்சனை இது நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லு. ஆனா தங்கச்சி எப்படி பாண்டா, தாத்தா எப்படி பாண்டா, அதெல்லாம் நீ சும்மா கட்டிப்பாய், நீ செய்யாத பிள்ளையா விளங்கிட்டா, அப்படித்தான் அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்களே தவிர
விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரிப்பிலையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு உறவுகள் தேவைண்டா இவங்க தான். ஆனால் நம்ம அதை விளங்காமிக்கிறோமே தெரியுமா? நமக்குள்ள சண்டை நடக்குமே தங்கச்சி தாத்தாக்குள்ள, அதை வச்சு விளங்காமிக்கிறோம். தங்கச்சியும் தாத்தாக்குள்ள பெரிய சண்டை ஒன்று இருக்கும், விளங்கிட்டா? சொத்து கித்துல சண்டை வரும், மற்ற விஷயத்துலலாம் சண்டை வரும். பேசாமல் இருப்பாங்க ரெண்டு பேரும். தங்கச்சி தாத்தா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நானா தங்கச்சியும் பேச மாட்டாங்க. அது கிடைச்ச மாப்பிள்ளை கேட்ப, கிடைச்ச மனைவி கேட்ப, பெரிய சிக்கலெல்லாம் இருக்கும். இதை வச்சு என்ன முடிவு எடுக்கிறேன்னா, என்ன ஒரு தங்கச்சி பாசம் இல்லை, அல்லது இதை வச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள போட்டியில் எப்படி அவங்க வேற போட்டியில் அநீதி நியாயமெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துச்சேன்டா. எப்படி வெளி உலகத்தில் நீதி நியாயமெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி உங்களோட பார்க்க மாட்டாங்க. அது வேற. ஆனால் உங்களுக்காக வேண்டி ஒரு சண்டை பிடிக்க வேண்டி வர மாட்டா, வேற ஆளோட எல்லாம் மறந்துட்டு இறங்கிடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டேனே இறங்கிடுவாங்க. இது ரெண்டு பாசம். யாரு? தாயும் சகோதரியுடைய பாசம் இதுதான். அதனால தான் நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்குறோம். குர்ஆன்ல கூட அல்லாஹு தாலா சகோதரிக்கு சொத்து சேர்றதாக இருந்தால் அறவாசின்னு சொல்கிறாங்க. சொந்த சகோதரிக்கு நீங்கள் மரணிக்கிறீங்க, உங்களோட சொந்த சகோதரிக்கு எவ்வளோ சொத்து போகும்? உங்களோட சொத்துல பிள்ளைகள் இல்லாட்டி, அதாவது ஆண் வாரிசு இல்லை, உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, அதே போல் உங்களோட தந்தையும் இல்லை. உங்களை சொல்கிறேன் சரியா? உங்களுக்கு ஆண் மகனும் இல்லை, உங்களுக்கு தந்தையும் இல்லைன்னா உங்களோட சொத்துல அறவாசி யாருக்கு போகும்? சொந்த சகோதரிக்கு போகும். சொத்துல அறவாசி சொந்த சகோதரிக்கு போகும். ஏன் அப்படி இஸ்லாம் வச்சுக்குது? அந்த சகோதரியுடைய இது உங்களோட மகளுக்கு அதே அரைவாசி போகும். ஒரு மகள் இருந்தால் எவ்வளோ போகும்? அரைவாசி போகும். அதே அரைவாசி யாருக்கு போகும்? சகோதரிக்கு போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சகோதரியுடைய இது மகளுக்கு ஈக்குவலாக என்ன செஞ்சுக்குது? வச்சுக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஒரு தந்தைக்காக விட்டு கொடுக்காம சண்டை பிடிக்கிறதுல மகனை விட மகள் இருப்பார், மகனை விட மகள் முன்னுக்காரு. இது இயல்பு. இது என்ன? இயல்பாக இஸ்லாமிய வரலாற்றில் தான், இயல்பான ஒரு வரலாற்றில் தான் இது இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள உள்ள சண்டையால நம்ம அதை மறந்துடுறோம். சில டைம்ல குடும்பத்துக்குள்ள சண்டை வருமே, தாத்தா தங்கச்சி கட்டில சண்டை வரும், உமா மகளில் சண்டை வரும்ன்றதால இந்த பகுதியை மறந்துடுறோம். ஆனா உண்மை அது இல்லை. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அந்த சகோதரி பாசம் என்கின்ற அந்த தலைப்பை நீங்க பாருங்க கிடைச்சுன்னு சொன்னால், நான் அதில் முழு செய்திகளையும் சொல்லுவேன். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லுவேன். அனஸ் இப்னு நதர் மரணிச்சு ஜனாசா கொண்டு வரப்படுது. குடும்பமே பெரிய குடும்பம். அனஸ் இப்னு நதரோட குடும்பம் பெரிய குடும்பம். ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவரோட உடம்புல 80-90 காயங்கள், வெட்டி குத்தி முடிஞ்சு வெறும் என்னது சதசதையா கிண்டி விட்ட மாதிரி தான் இருக்கு ஜனாசா. இது யார் ஜனாசா என்று சொன்னதை கண்டுபிடிச்ச சகோதரி தான். பெருவரில் தூக்கி பார்த்து என் சகோதரன் அனஸ் இப்னு நதர்ன்னு சொன்னாங்க. பெருவரில் எடுத்து பார்த்து எனது சகோதரன் அனஸ் இப்னு நதர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. யார் கண்டுபிடிச்சது? சகோதரி. அந்த அந்த பகுதிக்கு சகோதரியின் பக்கம் ஒதுங்கக்கூடிய தன்மை. இதுவும் சில சகோதரமார்கள் பிரச்சனை சண்டைன்னு வந்தா மிச்சம் பேத்து முறையிட்டு அழுகிறதா தாய்க்கு அடுத்தா யார் இருப்பாங்க? சகோதரியத்தை என்ன செய்வாங்க? வச்சுக்கொள்வாங்க. எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த இந்த உணர்வை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இந்த ஃபீலிங் இப்ப நான் சொன்ன உணர்வை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பார்வை கொஞ்சம் மாறும். உங்களோட பார்வை கொஞ்சம் என்ன செய்யும்? மாறும். சேம் நீங்க மாமிட்ட என்ன பிரச்சனையை பார்க்குறீங்களோ அதே பிரச்சனை தான் சகோதரிட்டையும் பார்ப்பீங்க. அங்க நடக்கக்கூடிய போராட்டம் என்னண்டா, எனக்கா உனக்கான்றதான். அங்க பிரச்சனை என்ன? எனக்கா உனக்காண்ட பிரச்சனை தானே தவிர வேற உரிமை யாருக்கு என்றதுனால தான் நீங்க என்ன எல்லா குடும்பத்தில் என்ன சொல்றது தெரியுமா? நியாயம் இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை வருது தெரியுமா? நீங்க சப்ஜெக்டை பாக்குறீங்க, சிக்கலை பாக்குறீங்க, பிரச்சனையை பாக்குறீங்க. ஆனால் அதெல்லாம் அங்க சப்ஜெக்ட். நீங்க இது இல்லாம வேற பிரச்சனையை வச்சாலும் அங்கே சண்டை தான் வரும். இங்க பிரச்சனை உரிமை பிரச்சனை. இங்க பிரச்சனை என்ன? ஒரு உரிமை பிரச்சனை. அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணுமாக இருந்தால் நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க. இதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணி போவீங்க. ஓ, இது என்ன பாச பிரச்சனைகளை உள்ள விஷயம். இந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லி சொல்ற. உதாரணமா ஒரு சிக்கல் கொண்டு வருது. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கிஃப்ட் கொண்டு வராரு. கணவன் சவுதியிலேருந்து வராரு, வெளிநாட்டிலேருந்து வராரு. அதாவது ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. கூட்டு வரவங்கள வீட்டில் ஒரே வீட்டில் வாழ்றீங்கன்னு, மனைவி மீகிறா, தங்கச்சி மீகிறா, கணவனுக்கு நடுவில் சிக்கல். என்ன இந்த இதை யாருக்கு போகுது? ஒரு வித்தியாசமான 2 உடுப்பு கொண்டு வந்துருவாங்க. ஒரு அழகான 2 உடுப்பு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தோடனே இது மனைவிக்கு, இது தங்கச்சிக்கு அல்லது தாத்தாக்கு அப்படின்ற ஒரு முடிவோடு வராரு. வரக்குள்ளே அவனுக்கு 10 இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுது? எவ்வளோதான் பிரித்து கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். வந்து இருந்தோடனே தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு நானா இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நடுவில் இருக்கிற கணவன் யாரை பார்ப்பார்? முதலாவது மனைவியிட முகத்தை தான் பார்ப்பான். விளங்கிட்டா? மனைவி உண்மையிலே ஒரு திறமையான அறிவாளி பெண்ணாக இருந்தால் இந்த இடத்துல பிரச்சனை எதல்ல, உடுப்பு பிரச்சனை அல்ல என்றதை விளங்கிக் கொள்வான். உண்மையில சில நேரத்தில்
அந்த உடுப்பு ஆக கேவலமான உடுப்பாகி. எது தங்கச்சி செலக்ட் பண்ற உடுப்பு அது வந்து ஆக கேவலமான உடுப்பாயிருக்கும். இவனே ஆச்சரியப்படி சில கணவன்மாருக்கு இந்த விளக்கம் இல்லை. ஆனா இவளுக்கு தானே ஒரு நல்ல உடுப்பு கொண்டு வந்தேன், கொஞ்சம் ரேட்டு கூட அதுதானே, இவளையே இதை செலக்ட் பண்றாள் அப்படின்ட்டு இவனுக்கும் விளங்காது. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு செலக்ட் பண்ணதில்லை, அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு எனக்கு அதுதான் தேவை, எனக்கு அதுதான் தேவை. அது என்னடா சகோதரருடைய பாசம் எங்களை நிற்குது, எந்த பக்கத்துக்கு போகுது அப்படி என்ற ஒரு உணர்வை கிளறி விடுறது தான் அது. இயல்பில் வருது. இயல்பில் என்ன செய்ய வரும்? அது அவங்களுக்கு மட்டும் வராது, மனைவிக்கும் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஆதமுடைய ஒரு மகள் தான், நீங்க இந்த தவறை செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களே மன்னிப்பான், அல்லாஹ் உங்களே மன்னிப்பான். நீங்க தவறு செய்யலேண்டா அல்லாஹ் தஆலா உங்களை தூய்மையானவன்னு என்ன செய்வான் சொல்லுவோம். சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி முடிஞ்ச உடனேயே என் கண்ணால கண்ணீர் பொல பொல பொலன்னு ஓடிச்சு. ரசூலுல்லாஹ் ஏதாவது பிள்ளையா சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சரியா தான் சொன்னாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. ஆயிஷா அவங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் நீதியாக பேசினாங்க. ஆனால் ஆயிஷா கண்ணால கண்ணீர் ஓடிச்சு, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஆயிஷா எல்லாம் தூய்மையானவங்க என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ தாயும் தந்தையும் சொல்றாங்க, எலும்பி ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அப்போ ஆயிஷா என்ன சொன்னாங்க? இவருக்கே நான் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க. இவருக்கே நான் நன்றி சொல்லணும், என் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும், இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு பிழை செஞ்சாங்க? சில கணவன்மாருக்கு இது விளங்குறது இல்லை. நான் சரியா தானடா பேசினேன், நான் நல்லா தானே பேசினேன், ஏன் மனைவி என்னோட கோவிச்சுட்டிக்கிறாங்க? நான் என்ன சொன்னேன்? தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா தண்டி மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். நல்லா தானே பேசுறாரு, நடுநிலே தான் பேசுறாரு, ஆனால் சண்டை வரும். ஆனால் என்ன செய்யும்? சண்டை வரும். இதை சில கணவன்மார் புரிவதில்லை. மனைவி இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை போடுறாரு, கணவன் சரியா தானே பேசினா ஆனால் நமக்கு கோபம் வருது, அப்படி பேசினா நமக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல, இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல. தங்கச்சிக்கு உரிமையா இல்லையா, மனைவிக்கு உரிமையா இல்லையா, தாய்க்கு உரிமையா இல்லை, அதெல்லாம் பிரச்சனை. நீ யார் பக்கம், அது நீ யார் பக்கம் என்றதான் இங்க உள்ள பிரச்சனை. இங்க பிரச்சனை வந்து சட்டம் அல்ல. இதை விளங்கின ஒருத்தவன் குடும்பத்தை நல்லா கொண்டு போவான். இதை விளங்கின ஒருத்தன் என்ன செய்வான்? விளங்கின ஒரு மனைவியா இருந்தாலும் கொண்டு போவா, விளங்கின ஒரு கணவனாக இருந்தாலும் கொண்டு போவான். இங்க பிரச்சனை நீ யார் பக்கம் என்றதான் பிரச்சனை. இந்த இடத்துல ஆயிஷா நாங்க விரும்பின என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தின பிறகு உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆயிஷா பார்த்து தூய்மையானவங்க தான். ஆதாரம் இங்கதான் இல்லையா? தூய்மையானவங்க தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையானவங்க சொல்லி அர்த்தம் இல்லை, அதான் எல்லாரும் சொல்றானே, எல்லாரும் தூய்மையான சொல்றாங்க. ஆயிஷா என்ன விரும்பினாங்கடா? ஆயிஷாவே ஒரு நாள் நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, ஒரு நாளும் நீங்க அப்படி செஞ்ச, அது எனக்கு தெரியும், அது எனக்கு 100% தெரியும், நீங்க தூய்மையானவங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய சட்டம் அல்லாஹ் இறக்கி வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து கண்ணீர் வடிச்சிப்பாங்க. என் கணவர் யார் பக்கம்? என் பக்கம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி பேசலை. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி பேசவும் இயலாது. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மையானவங்க தெரியும் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் தூதர், அதனால அப்படி பேச இயலாது அந்த இடத்துல. அதனால ரசூலுல்லாஹ் நடுநிலையா பேசி போறாங்க. இந்த நடுநிலை சரி வராது. எப்ப ஒரு கணவன் விடுற பிழையும் என்ன தெரியுமா? மனைவியை இந்த கூண்டுல வைக்கிறது, தாயை அல்லது தங்கச்சியை இந்த கூண்டுல வைக்கிறது. ரைட், விசாரணை ஸ்டார்ட். நீ சொல்லு. இப்ப 2 பேர்கிட்ட இவன் எதிரி ஆயிடுவான். யாரு? இவன் கணவனிக்கிறான் தானே, 2 பேர்கிட்ட எதிரி. ஏன்? கூண்டுல வைக்கவே கூடாது. இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? இதுக்கெல்லாம் தனித்தனி விசாரணை தான் செய்யணும். மனைவியை கூப்பிட்டு தனியை விசாரிச்சு அதை முடிச்சிடும். நான் ஓண்ட பக்கம் தான், நீ தான் சரி, இல்லை ஒரு சிக்கல முடிச்சிடணும். தாயை கூப்பிட்டு நீ பிழை செய்வியாமா, நீ என்னை வளர்த்த தாய், விளங்கிட்டா? தாய்கிட்ட தனி விசாரணை, தங்கச்சிட்ட தனி விசாரணையை முடிச்சுட்டு நடுவால போயிட்டு இருக்க வேண்டியது. இவன் எல்லாரையும் கூண்டுல ஏற்றி விசாரிச்சதுனால எல்லார்ட்டையும் எதிரி யாரு? கணவன். இவன் பேத்து கேள்வி வருது, நான் என் உமாவனே நல்லா பார்க்குறாங்கல்ல, என் மனைவி நல்லா பார்க்குறாங்கல்ல, நான் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கிறேன்றார். நீ நல்லா நடக்கல எல்லாருக்கும். நீ நீதிபதி, அவர்களை விசாரணை செய்கிறார். குடும்பத்தில் நீதிபதி எதிரணி இதெல்லாம் சரியே வராது. இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டமும் நீ யார் பக்கம் என்றதுதான், நீ யார் பக்கம் என்றதுதான். இதுல சரிப்பிழைகள் 2வது அம்சமா தான் பார்க்கப்படும். நீங்க எவ்வளவுதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அங்க பிரச்சனையே அது அல்ல. எனவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பாசம் என்ற சப்ஜெக்ட் இருக்கு தானே, இதுல நீங்க ஒரு உரிமை கொடுக்கணும் கணவனுக்கு. ஒன்றா இருந்து வளர்ந்த இடம். தங்கச்சி என்ன செய்வா? அப்படித்தான் நிற்பா. தங்கச்சி என்ன செய்வா? அப்படித்தான் நிற்பாள். இதுல உரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது என்ற ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு மட்டும் அங்க வந்துச்சுன்னு வைங்க, அது சக்சஸே வேற.
அதில் நீங்கள் சரியாக நின்றீங்கன்னு வைங்க, அவருடைய சக்ஸஸ் வேறு. அந்த பக்கத்தால் இறங்கணும் நீங்கள் எதிர்பார்க்க கூட. இந்த விஷயத்தில் விளங்கிட்டா, இந்த விஷயத்தில் உங்களுடைய தங்கைக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீங்களோ, உங்களுக்கு ஒரு மனைவியாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க கணவன் உங்களோட பக்கம் நின்றா. கணவன் உங்களோட பக்கம் நின்றா எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இதே தான் தங்கச்சி நினைக்கிறா, ஏண்ட பக்கம் நின்றா என்னது அவள் சந்தோஷமாயிக்கும்னு நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, அதாவது குடும்ப ரீதியாக கூட உங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு சப்போர்ட்டை கணவன் பண்ற நேரத்தில் நீங்க அடைகிற சந்தோஷம் உங்களுக்கு செஞ்சதை விட சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய தங்கச்சிக்கோ தாத்தாவுட்டுக்கோ ஒரு கணவன் ஒரு சப்போர்ட் பண்றான்னு வைங்களேன், உங்களோட ரூஹு சந்தோஷப்படுது. எது சந்தோஷப்படுது? ஆத்மா சந்தோஷப்படுது. ஏன் அது? அதான் தங்கச்சி தாத்தா பாசம்ன்றது. அதுதான் அந்த சப்ஜெக்ட் இருக்கு தானே. இதுல நடக்க வேண்டிய நீங்க ஒரு நிர்வாகம், கணவனும் அதை புரிஞ்சு கொள்ளணும், மனைவி அதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன தெரியுமா, இதில் நடப்பது ஒரு பாச போராட்டம் தான். அவுலா யாரும் மிகவும் தகுதியானவன்ற போராட்டம் தான். இந்த தகுதி என்றது உண்மையிலே கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது எல்லாருக்கும் தகுதி தான். கணவன் மீது மனைவிக்கு உரிமை உண்டு, மனைவி மீது கணவனுக்கு உரிமை உண்டு. தங்கச்சிக்கு இல்லாத உரிமை மனைவிக்கு கணவன் மீது உண்டு, கணவனுக்கு மனைவி மீது உண்டு. விளங்கிட்டா? ஆனால் சில பொது இடங்கள் இருக்குது. இந்த பொது இடங்கள் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யும் வரும். தனிப்பட்ட ரீதியாக எல்லாரும் தனித்தனி தான். இதை புரிஞ்சுக்கொண்டீங்கடா. இப்போ நான் சொன்ன ஆயிஷாவோட செய்தி, கணவன் எப்படி இருக்கணும்னு ஒரு மனைவி எதிர்பார்க்குறான். தாய் இப்போ தாயிட்டு உம்மா நீங்கள் செஞ்சது பிள்ளை, நீங்கள் இப்படி வைஃபோட பேசிக்க கூடாது அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி என்ன, தாய் என்ன பார்க்குறதுமா, நான் உனக்கு நேற்று பெருசாயிடுச்சு. யார் பார்க்குறா? மனைவி அதை நேராக பார்த்துட்டு, என்னடா நியாயத்தை பேசினா நேற்று வந்தவன் சொல்கிறான்னு பாங்க. சப்ஜெக்டே இல்லை. கணவனை கூப்பிட்டு சொல்ல, உங்களுக்கு விசாரிக்க தெரியாது. கணவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும், உங்களுக்கு முதலாவது விசாரிக்க தெரியாது. இப்படியா உம்மாவை விசாரிக்கிறது, இப்படியா உம்மோட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லி கொடுக்குன்ற மனைவியா நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க, அந்த ஸ்டெப்பே வேறு. நீங்கள் இப்படி விசாரிக்கவே கூடாது. தாயை நீங்கள் என் பிள்ளைக்கு முன்னுக்கால என்னை விசாரிச்சா எனக்கு எவ்வளோ கோவம் வருது. என் பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன நீங்கள் விசாரிச்சா எனக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்போ என் பிள்ளைக்கு முன்னுக்கால நீங்கள் என்ன விசாரிக்கல எவ்வளோ கோவம் வருதுண்டா, எனக்கு முன்னால் உங்களோட தாயை விசாரிச்சா எவ்வளோ கோவம் வருது. இதுதான் நாங்கள் உள்ள பிரச்சனை. இந்த விஷயங்களை நாங்கள் அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டோம்டா, உண்மையிலே எத்தனையோ குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அழகான பொருள். சில 25 விதமான பிரச்சனை இருக்குது. அது கோர்ட்டுக்கு தான் போகணும். சில 25 விதமான பிரச்சனை இந்த பேனெலாம் சரி வராது. அது கோர்ட்டுக்கு தான் என்ன செய்யணும், போகணும். நான் சொல்றக்கூடிய 75% பிரச்சனைகள் இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டவைகள். எனவே இந்த தங்கச்சி சப்ஜெக்ட் என்றது நீங்க உணர வேண்டிய ஒரு பெரும் பகுதிக்கு அதில் என்ன செய்திருக்கிறது. அது உங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கணவனுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கல் அதில் என்ன இருக்கிறதுக்கான காரணம் ஒரு உரிமை போராட்டம் தான். ஏன் இந்த பிரச்சனை நிறைய பேர் தெரியல, அநீதி நீதியெல்லாம் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதை இந்த ஒரு பிரச்சனை தான். தாய் சகோதரி தான் உங்களோட வாழ்க்கையில் மிக இம்பார்ட்டன்டான அம்சம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை விட்டுட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பாருங்க, தாயுடைய சகோதரி தான். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பெரிய பாவம் மட்டும் செஞ்சுட்டேன், நான் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்குறாங்க. பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலக்க வாலிதாக், உங்களுக்கு உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு உம்மா வாப்பா என்ன இல்லை. உங்களுக்கு சாட்சிக்கிறான்னு கேட்டாங்க ரசூலா. உம்மாட சகோதரி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆமாண்ணா. ஃபபிர்ரஹா, அந்த சாட்சியோடு நலவு செய்து வாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சாட்சிக்கு நலவு செஞ்சு வாங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ யார் இது? சகோதரி. யார் அது? சாட்சி என்ன? யாரு? அந்த தாயுடைய சகோதரி. இன்னைக்கு உங்களோட சகோதரி தான் உங்களோட பிள்ளைக்கு என்ன சாட்சி வணங்கிட்டா. உங்களோட சகோதரி தான் உங்களோட பிள்ளைக்கு சாட்சியாக போறாங்க. சாட்சி என்றது தங்கச்சியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் சரி, வணங்கிட்டா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யாரிடத்துல, ஹம்சாரோட மகள் யாரிடத்துல வளருவது ஒரு பிரச்சனை, யாரிடத்துல வளருவது என்ற ஒரு பிரச்சனை வருது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அதாவது மகளை யார்கிட்ட கொடுத்து வளர்க்குறது என்ற பிரச்சனை வர டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வழக்கு வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களை வந்து அவனுடைய தாயுடைய சகோதரிட்ட ஒப்படைங்க. அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாட்சி தாயுடைய இடத்துல இருக்கிறான்னு நாங்கள் சொல்லுவாங்க. தாய்க்கு பின்னால தாய் யாரு? சாட்சி தான் சொன்னாங்க. இப்போ சகோதரி தானே, சகோதரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உரிமையா இல்லையா? எனவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சகோதரத்துவ பாசத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உரிமை விஷயங்கள்ல இது நீதி அநீதி என்ற சப்ஜெக்ட் அல்ல, உணர்வு உரிமை என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். நாம எங்களோட பிள்ளைட்டு அதான் எதிர்பார்க்கிறோம், என்னோட குழந்தைட்டு அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதானே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுல பல விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். இதுல கேள்வி பதிலுக்கு டைம் சொன்ன ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு கேள்வி பதில் செஞ்சிருவோம்.
கடைசியாக என்னன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. சட்ட ரீதியாக அதாவது தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல பாசம் அன்பு எல்லாம் இருந்து என்ன ரெண்டு உறவு கிடையாது, அந்யோன்யமான ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது மூணாவது அம்சம், ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்கள் விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன். பெண்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தனியே நுழையக்கூடாது, அஜ்னபியான பெண்களுக்கு மத்தியில் தனியே நுழையக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சொல்கிறாங்க, பெண்கள் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது இந்த ஒழுக்கத்தை பேணி நடக்கணும் என்ற அடிப்படையில் ரசூலாங்க சொல்கிறாங்க. ஈயாக்கும் வத்துஹூல அலர் ரிஜால், நான் நினைக்கிறேன், அதாவது நீங்கள் ஆண்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளணும், எச்சரிக்கையாக என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும், அஜ்னபி ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அரைத்தல் ஹமு, அல்லாஹ்வின் தூதரே, கணவனுடைய சகோதரர்கள் கணவனுடைய உறவுகள் இருக்குது, ஹம்மு என்று சொன்னால் அரபில் வந்து மச்சானுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை, கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் பேர் என்ன அரபில், ஹமு அப்படின்றது. ஹமுன்றது கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹமு. அதே போல மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன, ஹத்தன் என்றுவாங்க அரபில். ஹத்தன், ஹத்தனா ஞாபகம் சரி விளங்கிட்டா, ஹத்தன். எப்படி மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹத்தன், கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன, ஹமுன்னு சொல்லுவாங்க. பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முசாஹரான்னு சொல்லுவோம், திருமணத்தின் மூலக்கூடிய பந்தம். தமிழ்ல என்ன சொல்லுவோம், சொந்தமண்டா பிறப்பு, பந்தம்னா என்ன, திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவுக்கு என்ன, அதான் சொந்த பந்தம்ன்றது. சொந்த பந்தம்னா என்ன, சொந்தமண்டா பிறப்பின் மூலம் வருது, பந்தம்னா திருமணத்தின் மூலம் வருது. அப்போ முசாஹராண்டா பந்தம் அரபில் சொல்ற பொதுவான இது பேர். ஹமுன்னா ஆண்கள் வழி. அப்போ ரசூலா அரைத்தல் ஹமுவா, ஆண்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? ரசூலா சொன்னா அல் ஹமு அல் மவுத், கணவனுடைய சொந்தக்காரர்கள் தான் மரணம் என்றாங்க ரசூலா. இதை நேரடி பொருளை விளங்கினீங்கன்னா அதெல்லாம் மௌத்துக்கு சமம் அர்த்தம். அப்படி இல்லை, அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அதாவது ஒழுக்கம் கெட்டு போவதற்கு காரணமாக அமைஞ்சிரும் கணவனுடைய சகோதரர், கணவனுடைய சகோதரர், கணவனுடைய தந்தையுடைய சகோதரர்கள், அவர்களது பிள்ளைகள். எப்படி கணவனுடைய சகோதரர் சகோதரர்களுடைய பிள்ளைகள். நம்ம சாட்சி பெரியமானி பேசிக்கிறதுக்கு அது இஸ்லாமிய அடிப்படையில் என்ன, அப்படி இல்லை, கணவனது சகோதரர், கணவரது சகோதரரது பிள்ளைகள் அஜ்னபியா இல்லையா, கணவரது சகோதரரே அஜ்னபி என்ன, அவங்களோட பிள்ளைகளும் என்ன அஜ்னபி தான். அடுத்தது கணவனுடைய தந்தை, தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள், கணவனுடைய சகோதரர் அவர்களது பிள்ளைகள், கணவனது தந்தை அவருடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள். கணவனுடைய தந்தை மட்டும்தான் என்ன நமக்கு மகரம், அவருடைய சகோதரர்களோ அவருடைய பிள்ளைகளோ என்ன மகரம் கிடையாது. இவர்களை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் ஹமு அல் மவுத். மற்றவர்கள் விட இவர்கள் விஷயத்தில் நீங்க கவனம் எடுக்கணும் ரசூலுல்லாஹ், மற்றவர்களை விட இவர்கள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஹ் கிடைக்குது. என்ன சட்டம் கிடைக்குது, நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய விஷயத்தில் தான் மிக அவதானமாக என்ன செய்யணும், இருக்கணும். தூரமாக இருக்கிற விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு முக்கியம், இங்கே அவதானம் முக்கியம். அங்கே பாதுகாப்புண்டா அத்து மீறாமல் இருக்க, வரம்பு மீறாமல் இருக்க, ஏண்டா அவர் அந்நிய நமக்கு மரியாதை தர மாட்டான், நமக்குரிய பெருமை தர மாட்டான், நம்ம கூட அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளை வந்து என்ன தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குது, அது ஒரு பகுதி. ஆனால் குடும்ப ரீதியாக மரியாதை தருவான், பொறுப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தவறு செய்ய சான்சஸ் என்ன அதிகம், எச்சரிக்கையாக இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும், அவதானமாக என்ன செய்யணும் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் ஹமு அல் மவுத், கணவனுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள், கணவனுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அவரது பிள்ளைகளில் நீங்கள் அவதானமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதில் தான் நீங்கள் மிச்சம் என்ன செய்யணும், அவதானமாக இருக்கணும்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ காரணம் என்னென்னா, இவர்கள் வந்து கணவனுடைய சகோதரர் என்றனால நம்ம என்ன செய்வோம், அவருக்கும் நம்ம சந்தர்ப்பம் கொடுப்போம், நாமளும் சந்தர்ப்பம் கொடுத்து பழகுவோம். இது தவறுக்கான வழிவகைகளை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இது தவறுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் நீங்கள் மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இப்போ இதில் அவதானமாக இருக்கணும்னா இன்னொரு பகுதி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்றால், நெருக்கமாக பழகுகின்றவர்கள் இருக்கிறாங்களே, பொறுப்பில் உள்ளவர்கள், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, தங்கச்சி தாத்தாவுக்கு, தாத்தா தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு, வாப்பா உமாவுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கவனம் இல்லாத மாதிரியே இருக்கும். கணவன் என் மீது கவனம் இல்லை மனைவி நினைக்கிறது, மனைவி என் மீது கவனம் இல்லை கணவன் நினைக்கிறது, பிள்ளை என் மீது கவனம் இல்லை பெற்றோர்கள் நினைப்பது, பெற்றோர்கள் என் மீது கவனம் இல்லை பிள்ளைகள் நினைப்பது. இது இயல்பு, இது குறையல்ல, முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறோன்னே, இது இயல்பு. அது ஏன் தெரியுமா, கூடுதலாக கவனத்தை எதிர்பார்க்கிற நம்ம இங்கே தான் கூடுதலான கவனம் எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதோ அங்கே சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி என்ன செய்யும்
விளங்கு. சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி விளங்கு. ஆனால் அவன் கவனமாகிக்கிறான் எப்போ விளங்க மாட்டான்? ஒன்றும் இல்லாமல் போனால் விளங்கும். ஒன்றும் இல்லாமல் போகிற டைமில் என்ன எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறான் எப்போ விளங்கும்? மனைவியே இல்லாமல் போன நேரத்தில் அட இவ்வளோ விஷயம் நடந்திருக்கிறான் எப்போ விளங்கும்? இல்லாமல் போகிற நேரத்தில். இருக்கிற நேரத்தில் எது எதில் கவனம் இல்லைன்னு விளங்கும். இது இயல்பானதா? எது எதில் என்ன கவனம் இல்லைன்னு விளங்கும். இல்லாத நேரத்தில் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறான்னு என்ன செய்யும்? விளங்கும். அதே போல் கணவன் இருக்கிற நேரத்தில் எதுலாம் அவன் கவனம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்றது விளங்கும். கணவன் இல்லாமல் போனால் எவ்வளவு கவனம் எடுத்துக்கிறான்னு விளங்கும். விளங்கிட்டா? அதே போல தான் பிள்ளை என்ன எவ்வளோ கவனிக்கிறான்னு பெற்றோர்களுக்கு விளங்காது. பிள்ளை இல்லாமல் போகிற டைமில் அவன் எவ்வளோ கவனிச்சான்னு என்ன செய்யும்? விளங்கும். அதே போல தான் பெற்றோர்கள் என்ன எவ்வளோ கவனிச்சுக்கான்னு எப்போ விளங்கும்? இல்லாமல் போகிற நேரத்தில். இது ஒரு இயல்பான விஷயம். அதே போல் என்ன செய்வாங்கன்னா, மனைவியோட அன்றாடம் இருப்பதனால கவனிக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் ஷைத்தான் என்ன செய்வான்டா, கணவனுடைய சகோதரர் ஒரு நல்ல முறையில் பேசுகிறவராகிப்பார். அவர் உங்களுக்கு டைம் ஒதுக்குவார், அறவர் ஒதுக்கி உங்களோட பேசுவார், உங்களோட குடும்ப விஷயங்கள்லாம் கலந்து கொள்வார், மிக இங்கிதமாக மனசுக்கு ஆறுதல் சொல்லுவார். சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்டா, ஹஸ்பண்டை விட இந்த ஹஸ்பண்டை தம்பி எவ்வளோ அழகான முறையில் பேசுகிறான், மனுஷன் மாதிரி இவன் பேசுகிறான், இந்த ஆளுக்கு டைமே இல்லையே நம்மளோட பேசுறது, இவன் வந்து என்ன அவ்வளோ இங்கிதமாக பேசுகிறான்னு ஷைத்தான் அப்படி சொல்லுவான். கணவனை போல நம்மள கவனம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. மிக முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளணும், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுக்கிறதா மிக முக்கியம். கவனம் எடுக்கிறதல்ல, கவனம் எடுக்கிறது ரெண்டாவது, பொறுப்பெடுக்கிறது முதலாவது. பொறுப்பெடுக்கிறேன்னு எது நடந்தாலும் யார் பொறுப்பு? கணவன் பொறுப்பு. விளங்கிட்டா? பாசம் அன்பு ரெண்டாவது, பாசம் அன்பு ரெண்டாவது. நீ பொறுப்பாவியா? இந்த மாதிரி யாரா நல்ல கவனம் எடுத்து பேசினா அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பொறுப்பா அட்டா ஓடிடுவான். என்ன செஞ்சிருவாங்க? பொறுப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் சைத்தான் அதே போல கணவனும், ஏன் மனைவி எப்போ பார்த்தாலும் என் மீது எரிஞ்சு விழுறான், ஆனால் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்றது, மற்றவங்கெல்லாம் எப்படி நல்லா பேசுகிறாங்கன்றது உனக்கும் என்னது சரியான விளக்கம் இல்லை. உன் மனைவியை போல ஒன்றில் கவனம் செலுத்துறதுக்கு வேறு யாரும் இல்லை. உன் மனைவியை போல ஒன்றில் கவனம், நீ வந்து உரிமையாக பேசுவதற்கு, உரிமையாக பேசுவதற்கு, அது செய்யலை அது செய்யலன்னு கேட்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? மனைவி. அதனால உனக்கு கேட்க முடியும். இதை நீ என்ன செய்யலாம்? அங்கே காட்டலை, மற்ற இடங்களை காட்டி பாரு, காட்டி பாரு, காட்டி பார்த்தால் அது பாசமா இல்லையான்னு என்ன செய்யும்? விளங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா ஃபலைஸ மின்னா. யார் கணவன் மனைவிக்காக எதிராக, கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புறேன்னு சொன்னா ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது, ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது, உள்ளத்தை புரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நயவஞ்சகத்தனம். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்னத்தை உணர்த்தணும்? உண்ட கணவனை போல உனக்கு பொறுப்பெடுக்கிறோம் யாரும் இல்லை. மனைவிக்கு என்ன உணர்த்தணும்? அதை. கணவனுக்கு என்ன உணர்த்தணும்? மனைவியை போல உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் என்ன இல்லை. மற்றதெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு போலியான வார்த்தை ஜாலங்களாக இருக்குமே தவிர உண்மையாக என்ன செய்யாது, இருக்காது. எனவே இந்த பகுதியை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால், இந்த குடும்ப ரீதியாக மச்சானுடைய ஆறுதல், அந்த ஆறுதல், இந்த ஆறுதல் பொய்யினத்தை என்ன செய்வீங்க? பொய்யண்டா பொறுப்பற்ற ஆறுதல்கள், பொறுப்பற்ற ஆறுதல்கள் என்பதை என்ன செய்யணும்? நாங்க புரிந்து கொள்ள. பொறுப்பு தான் ஃபர்ஸ்ட், பாசம் கவனம் எல்லாம் செகண்ட். ஆரம்பத்தில் பாசம் அன்பு இருக்கும், அதுக்கு பிறகு பொறுப்பு பெஸ்ட் ஆகிடும், பாசம் அன்பு ரெண்டாகிடும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஃபர்ஸ்ட்டுக்கு பாசம் அன்பு பெஸ்ட் ஆகி பொறுப்பு ரெண்டாயிருக்கும். பொறுப்பு ரெண்டாவது அதெல்லாம் பிரச்சனை, நம்ம வாழலாம மாதிரி இருக்கும். ஒரு 6-7 மாதம் போகல பாசம் அன்பெல்லாம் ரெண்டாவாயிரும், முதலாவது பொறுப்பாயிரும். நான் பொறுப்பாயிருக்கணும், பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறேன், நான் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறேன், அது செய்யணும் இது செய்யணும், இப்படி என்ன செஞ்சிடும்? பொறுப்புக்கு வந்துடும். எனவே அதுதான் வாழ்க்கை, அதான் என்ன வாழ்க்கை. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பேணிக்கொள்ளணும். இந்த விஷயத்தை பேணுவதில் பல சட்டங்கள் இருக்கு, பல சட்டங்கள் உண்டு. இந்த சட்டங்கள் விஷயத்தில் ஒருவர் வந்து மச்சானோட பேசுறது பிழை இல்லை, இஸ்லாமிய ஆடை அணிஞ்சிக்கண்டு சோலை சுத்திக்கண்டு நம்ம மறைய வேண்டிய அளவுக்கு மறைஞ்சிக்கண்டு, அபாயாவே போட்டு பேசணும் பண்ணுறதில்ல, நம்ம மறைக்க வேண்டிய அளவில் மறைச்சிட்டு என்ன மச்சானோட பேசுவது பிழை இல்லை, திரைக்கு பின்னால் இருந்து பேசுறது பிழை இல்லை, கணவன் இருக்கிற நேரத்தில் பேசுறது, சலாம் சொல்றது, கேள்விகள் கேட்டுக்கொள்வது பிழை இல்லை. அதே நேரம் எல்லையற்ற அதாவது பேச்சுக்கள் இருக்கும், இவைகளை என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். ஃபித்னா வரவழைக்கக்கூடிய பேச்சுக்கள் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு தெரியும் எந்த பேச்சு ஃபித்னா வரவழைக்கும், எந்த பேச்சு ஃபித்னாவை என்ன செய்யாது, வரவழைக்கான்னு ஒரு பெண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரியான பேச்சுக்கள் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்பிக்கையான என்ற ஒரு பகுதி உலகத்தில் உண்டு. எல்லாருமே நம்பிக்கை இல்லைன்றதல்ல, நம்பிக்கையான பகுதி ஒன்று உண்டு. அந்த சந்தர்ப்பங்களை உதவி செஞ்சுக்கிறதும் என்னது தவறில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இது வந்து கண்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூர அளவிலான ஒரு பிரயாணம் வந்துட்டு இருக்கக்குள்ள பார்க்குறாங்க, தண்ட மைனி யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி.
வந்து குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறாங்க, குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ட உடனே வண்டியை நிப்பட்டி, அதை ஒட்டகத்தை நிப்பட்டி ஒட்டகத்தை பணிச்சாங்க. ஒட்டகத்தை பணித்தார எதற்காக? சகோதரி அந்த அந்த மதினி ஏறுவதற்காக பணிச்சாங்க. ஏன்னா ஒட்டகத்தில் வந்து ஒரு திரிவில் மாதிரின்னு வைங்க, ஒரு திமிழுக்கு பின்னால் உட்காரலாம், அதுக்காக பணிச்சாங்க. இவங்களும் அப்படியே கூடிய தலையில் வச்சுட்டு நின்ட்டாங்க, அந்த பொருளை வச்சு நின்ட்டாங்க. ரசூலாங்களும் ஒன்றும் சொல்லலை, ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நிற்கிறாங்க, ஒருத்தர் ஒன்றும் பேசிக்கல. ரசூலா ஒட்டகத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டா இவங்க ஏறவும் இல்லை. அவள் இந்த பேச்சும் நடக்கலை. இப்படி ஒரு சம்பவம் நம்ம குடும்பத்தில் நடந்தால் அது பெரிய ரகலையாக பேத்துரும். என்னது போரா போக்குண்டு ஒரு வாகனத்தை ஒரு பாதுகாப்புக்கு ஏற்ற பார்த்தா என்னமோ பெரிய இவங்க மாதிரி என்னது நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு பிறகு பாரு நாங்கள் இப்படின்னு ஒரு சண்டையாக மாற்றிப்பாங்க, அதை ஒரு சண்டையாக மாற்றிருப்பாங்க. ஆனால் அஸ்மா இல்லாமல் வீட்டுக்கு வராங்க, வந்து சுபைர் இல்லாங்கிட்ட சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க, இப்படி நிறுத்தினாங்க, நான் ஏறலை. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட் ஹையத்து நசீரம் ஆர்ரிஜால், ஆண்களோடு போக நான் வெட்கப்பட்டேன். யார்? ரசூல்லாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த மாதிரி நபித்தோழர்கள், இந்த ஆண்களோடு பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன். அப்போ பாருங்க, அவங்க எதுக்கு வெட்கப்பட்டாங்க, நம்ம எதுக்கு வெட்கப்படுறோம்? விளங்கிட்டா? ரசூல்லாங்களோட போகிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாயிருந்துச்சு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபோட போகிறதுக்கு என்ன வெக்கமாயிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற அந்த பிரயாணத்தில் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ சுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்க, நீங்கள் வண்டியில் கூட ஏறி வந்திக்கலாம், நீங்கள் சுமக்கிறது எனக்கு பாரமாக என்ன செய்து இருக்குதுன்னு சொல்லி சுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்கன்னு வருது. இப்போ இதே இமாம் புகாரி அவர்கள் தலை போடுறாங்க, இர்காபுல் அஜ்னபியா, ஒரு அஜ்னபி பெண்ணை நம்ம வண்டியில் அழைத்து கொண்டு போகலாமா அப்படின்னு. அதாவது இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற நேரத்தில், இது போன்ற சூழ்நிலைண்டா ஒரு சொந்த கணவனுடைய சகோதரி எங்கேயாவது ஒரு தூரத்துலேருந்து வார நேரத்தில் உங்களை ஒரு இடத்துல காண்றாரு, அழைச்சிட்டு வர வேண்டிய வண்டி ஃப்ரீயாக வருது, பின்னால் உட்கார்ந்து என்ன செய்யலாம், வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லேக்கு அழைத்து விட்டு வருவதற்காக நேரத்தில் இவங்க 2 பேருக்கு இடையில எந்த விதமான சந்தேகமும் இல்லை, குடும்பத்தில் எந்த விதமான பார்வையும் என்ன இல்லை, இது வந்து ஒரு தவறாகவும் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. தேவை நிமிர்த்து அப்படி ஏற்றிட்டு வந்தால் என்ன மார்க்க ரீதியாக தவறு என்ன இல்லை என்பதை தான் இந்த செய்தி என்ன செய்து காட்டுது. ஆனால் இதையே வளமையாக செஞ்சால் தவறு. தேவை நிமித்தம் ஒன்று நடந்தால் அது தவறு என்ன இல்லை இடத்த ரசூலாங்கிற அதே செயல் காட்டுது. இதே வளமையாக நடந்தால் அது மார்க்க ரீதியாக என்ன தவறு என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கொள்கிறோம். இது போல நிறைய அம்சங்களை நம்ம வரலாற்றில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நான் நேரம் சுருக்கம் என்றனால முடிச்சுக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்தது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை இருக்குதே, சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சச்சரவுகளும் எங்களோட புரிந்துணர்மைகளும் இயல்புகளை புரிஞ்சு கொள்ளாத தன்மைகளையும் கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் ப்ரோட் மைண்டோட கொஞ்சம் விரிந்த மனநிலைகளோட சில விஷயங்களை அணுகினால் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை ஈஸியாக என்ன செய்யலாம், தீர்த்து விடலாம். இந்த பிரச்சனைகளை நின்றுட்டு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்க ரீதியான சில வழிகாட்டல் தெரியணும். உங்களுக்கு தெரியுமா, பிரச்சனைக்குரிய மிக முக்கியமான தீர்வே சில பிரச்சனைகளை இயல்பென்று நினைக்கிறது. இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைச்சாலே அது தீர்வு. இது ஒரு, அதாவது சில விஷயங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கும், அதில் அப்படி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சாலே என்ன அது இயல்பாக மாறிடும். எனவே அந்த மாதிரி ஒரு வளமையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு அதை என்ன செய்யும், தீர்வாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கும் புரிந்து நடப்பதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி.